அனைவருக்கும் வணக்கம். 12th மேக்ஸில் எக்ஸசைஸ் 7.5ல கொஷின் நம்பர் 1. ஸோ ஃபைண்ட் த இன்டெக்ரல் எக்ஸ் டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு டிஎக்ஸ். ஸோ இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாகவே நம்ம பார்ஷியல் ஃப்ராக்ஷன், ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம சம் போட போகிறோம். பார்ஷியல் ஃப்ராக்ஷன் அப்படின்னா நல்லா கவனிங்க. இங்கே நமக்கு டினாமினேட்டரில் ரெண்டு ஃபங்க்ஷன் மல்டிப்பிளில் இருக்குது, சரிங்களா? நியூமரேட்டரில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ இன்டெக்ரலில் நமக்கு ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ் மல்டிப்பிள்லையோ இல்லை ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ் நியூமரேட்டர் டினாமினேட்லேயோ இருந்தால் அதுக்கு டைரெக்டாக ஃபார்முலா இல்லை. இன்கேஸ் நமக்கு டினாமினேட்டரில் எக்ஸ் இருந்தது அப்படின்னா 1 டிவைட் பை எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் இருந்ததுன்னா லாக் எக்ஸ் லாக் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் சி ஒரு ஃபார்முலா இருக்குது, சரிங்களா? அதே போல் இன்டெக்ரல் 1 டிவைட் பை 1 வேணாம், இங்கே டினாமினேட்டில் ஒரு 2x² ப்ளஸ் 5x ப்ளஸ் 2. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறேன். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வருது பாருங்கள், 4x ப்ளஸ் 5 இன்ட்டு டிஎக்ஸ். இந்த மாதிரி டினாமினேட்டில் இருக்கிற ஃபங்க்ஷன்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா அது நியூமரேட்டில் இருந்தது அப்படின்னா அப்போவும் நம்ம லாக் மாடுலஸ் ஆஃப் டினாமினேட்டில் என்ன இருக்கோ அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். ஓகேவா? இது ஒரு ஃபார்முலா. அடுத்து நம்ம ஸ்பெஷல் கேஸில் ஒரு 9 ஃபார்முலா பார்ப்போம். அதில் டினாமினேட்டரில் ரூட் இல்லாமல் ஒரு 3 ஃபார்முலாஸ் இருக்குது. ஸோ இதை தவிர நமக்கு டினாமினேட்டரில் ஃபங்க்ஷன்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை டைரெக்டாக இன்டகிரேட் பண்ணுறதுக்கு பாசிபிளே இல்லை, சரிங்களா? சரி, இப்போ டினாமினேட்டரில் இருக்கும்போது என்னென்ன ஃபார்முலாஸ் இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடுவோம். ஃபஸ்ட்டு இன்டெக்ரல் 1 டிவைட் பை x² மைனஸ் a² இன்ட்டு டிஎக்ஸ். அடுத்து இன்டெக்ரல் 1 டிவைட் பை a² மைனஸ் x² இன்ட்டு டிஎக்ஸ். அடுத்து இன்டெக்ரல் 1 டிவைட் பை a² இல்லை x² ப்ளஸ் a² இன்ட்டு டிஎக்ஸ். ஸோ இந்த 3 ஃபார்முலா இருக்குது. இந்த 3 ஃபார்முலாவும் நான் எப்படி எழுதிக்கிறேன்னு பாருங்கள். இந்த 2 ஃபார்முலாவும் லாகை பேஸ் பண்ண ஃபார்முலா. இந்த ஃபார்முலா tan இன்வர்ஸ்க்கான ஃபார்முலா. இந்த 3 ஃபார்முலாவிலையும் நமக்கு இங்கே 1 டிவைடட் பை 2a 1 டிவைடட் பை 2a 1 டிவைடட் பை இந்த இடத்துல மட்டும் a அப்படின்னு வரும், சரிங்களா? இது ரெண்டும் லாக் ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோம், அதனால லாக். இது tan இன்வர்ஸ் ஃபார்முலா, அதனால tan இன்வர்ஸ். ஸோ tan இன்வர்ஸ் வரும்போது எக்ஸ் பை ஏ ப்ளஸ் சி வரும். ஸோ லாக் ஃபார்முலா வரும்போது இங்கே என்ன இருக்குன்னு பாருங்கள். இங்கே x² மைனஸ் a² இருக்கா, அப்போ ஃபார்முலாவில் எக்ஸ் மைனஸ் ஏ டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் ஏன்னு கிடைக்கும். இங்கே a² மைனஸ் x² இருக்கா, ஏ ஃபஸ்ட்டு வருது, அப்போ ஏ ப்ளஸ் எக்ஸ் டிவைட் பை ஏ மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் சி அப்படின்னு வரும், சரிங்களா? ஸோ இந்த 3 ஃபார்முலா ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம சம்மு பார்க்கலாம். இங்கே என்ன இருக்குது, இன்டெக்ரல் எக்ஸ் டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு டிஎக்ஸ், சரிங்களா? இப்போது இங்கே டினாமினேட்டரில் ஒன்று இந்த மாதிரி ஸ்கொயரில் இருக்கணும், இல்லைன்னா ஒரு சிம்பிள் ஃபங்க்ஷனாக இருக்கணும். அதாவது 1 டிவைட் பை எக்ஸு, இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மேலே இருக்கிற வேல்யூ வரணும் அப்படின்னு இருந்ததுன்னா லாக் மாடுலஸ் எக்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இதை தவிர நமக்கு வேறு எந்த ஃபார்முலாவும் இல்லை, அதனால் இதை கொஞ்சம் மாற்றி எழுதிக்கணும். அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், பார்ஷியல் ஃப்ராக்ஷன், சரிங்களா? இதை எப்படி எழுதணும் அப்படின்னா நல்லா கவனிங்க. நமக்கு டினாமினேட்டரில் இங்கே ஒரு ஃபேக்டர் இருக்குது, இங்கே ஒரு ஃபேக்டர் இருக்குது. இந்த 2 ஃபேக்டரையும் தனித்தனியாக பிரிக்கணும், சரிங்களா? இப்போ நம்ம கொஸ்டினில் இன்டெக்ரல்லாம் இல்லாமல் வெறும் இதை மட்டும் எடுத்துக்கிறோம். இது எக்ஸ் டிவைட் பை, இப்போது இந்த இடத்துல ஏதாவது ஒரு நம்பர் வரணும், இல்லை வேரியபிள் ஃபங்க்ஷன் எதுனோ வரணும். இந்த இடத்துல ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் இல்லை நம்பர் வரும், ஓகேவா? புரியுதுங்களா? அதாவது இங்கே ஏ டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் 1 ப்ளஸ் பி டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் 2 பிரிக்கிறோம், சரிங்களா? இங்கே மல்டிப்பிளில் இருக்கிறத நம்ம 2 ஃபங்க்ஷன் தனித்தனியாக பிரிக்க போகிறோம். அப்படி பிரிச்சோம்னா நமக்கு இங்கே இருக்கிற ஏதாவது ஒரு ஃபார்முலா
அப்ளை பண்ணுவோம். சரிங்களா? சின்ஸ் இங்கே வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒன் எக்ஸ் ப்ளஸ் டூ தான் இருக்கிறதுனால இந்த ஸ்கொயரில் இருக்கிற ஃபார்முலா எதுவுமே நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். இந்த ஃபஸ்ட்டு ஃபார்முலா மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஓகே. இப்போது ஏபியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். நல்லா கவனிங்க. ஏபியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் இதை வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஏ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் டூ ப்ளஸ் பி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஹோல் டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் டூ. இங்கே என்ன இருக்குது? எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் டூ. இப்போ இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒன் எக்ஸ் ப்ளஸ் டூ டினாமினேட்டரில் சேமாக இருக்குது, கேன்சல் பண்ணிடலாம். ரிமைனிங் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் டூ ப்ளஸ் பி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன். இப்போ நமக்கு என்ன வேணும் அப்படின்னா ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும். நம்ம என்ன வேணால் பண்ணிக்கலாம், ப்ரொசீஜராக என்ன வேணால் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எக்ஸுக்கு -2ன்னு அப்ளை பண்ணுறேன். அடுத்து எக்ஸுக்கு -1ன்னு அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணால் என்ன வருதுன்னு பாருங்கள். ஏன் -1 அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ இப்போ -1 அப்ளை பண்ணும்போது -1 + 1 இந்த டேர்ம் ஃபுல்லாக கேன்சல் 0 ஆகிடும். அப்போ இந்த டேர்ம் ஃபுல்லாக கேன்சல் ஆகிடும். அதுக்காக நான் -1 அப்ளை பண்ணுறேன். ஸோ இங்கே மட்டும் அப்ளை பண்ணால் பத்தாது, எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணணும். இப்போ அப்ளை பண்ணுங்க. -1 ஈக்குவல் டு ஏ இன்ட்டு -1 + 2 ப்ளஸ் பி இன்ட்டு -1 + 1. இங்கே 0 ஆகிடுது. இந்த இடத்துல நமக்கு 1 கிடைக்குது. அப்போ -1 ஈக்குவல் டு ஏ இன்ட்டு 1 ஏ ப்ளஸ் பி இன்ட்டு 0 0 ஆகிடும். அப்போ ஏவோட வேல்யூ -1ன்னு கிடைக்குது. அதே போல் இங்கே இதே ஈக்குவேஷனில் -2 அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஏ இன்ட்டு -2 + 2 ப்ளஸ் பி இன்ட்டு -2 + 1. நமக்கு இங்கே வந்து 0 ஆகிடுதா, இங்கே வந்து -1. அப்போது -2 ஈக்குவல் டு -1 இன்ட்டு பி மைனஸ் பி, -1 கேன்சல் பண்ணால் b இஸ் ஈக்குவல் டு 2. சரிங்களா? இப்போ இந்த ஈக்குவேஷன், இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். இல்லை இதையே ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். இதெல்லாம் நமக்கு சப்போர்ட். ஓகே. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் இதை அப்ளை பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் பை எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 ஈக்குவல் டு ஏ டிவைடட் பை, ஏக்கு பதிலாக -1 அப்ளை பண்ணுறேன், -1 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 1 ப்ளஸ் பி டிவைடட் பை, பிக்கு பதிலாக 2 அப்ளை பண்ணுறோம், 2 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 2. புரியுதுங்களா? அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோம், ரெண்டு பக்கம் இன்டகிரேட் பண்ணுறோம். ஸோ இதுதானே கேட்டிருக்காங்க கொஸ்டினில். ஸோ இப்போ இன்டகிரேட் பண்ணும்போது ஓகே, இன்டகிரல் 2 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 2, நான் அந்த 2வை முன்னாடி எடுத்துக்கிறேன், இன்டூ டிஎக்ஸ் மைனஸ் இன்டகிரல் 1 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 1 இன்டூ டிஎக்ஸ். இப்போ பாருங்கள், இதை 2 அப்படியே எடுத்துக்கலாம். லாக் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 2, இதை இன்டகிரேட் பண்ணால் லாக் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 2 வருமா? ப்ளஸ் ஒரு இன்டகிரேட் பண்ணும்போது நமக்கு ஒரு கான்ஸ்டன்ட் கிடைக்கும், அதை C1 எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே ஏன் லாக் வருது, இங்கே டினாமினேட்டில் இருக்க ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, 2வை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. அப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மேலே இருக்க வேல்யூ வருது. அப்போ இதை லாக் ஆஃப் அப்படின்னு எடுத்துக்கலாம். இன்டகிரேட் பண்ணும்போது லாக் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 2. அதே தான் இங்கேயும் லாக் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1 ப்ளஸ் C2. இப்போ ரெண்டுத்தையும் தனித்தனியாக எழுதிக்கலாம். ஸோ C1 C2 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி ஒரே ஒரு வேரியபிளாக எழுதிக்கலாம். வேரியபிள் இல்லை, சாரி, கான்ஸ்டன்ட். இப்போ 2 log modulus of x plus 2 minus log modulus of x plus 1 plus capital C, where capital C equal to C1 plus C2. இப்போ இந்த 2 இங்கே போச்சுன்னா பவரில் போயிடும். நான் அந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணி இங்கே எழுதிக்கிறேன். அடுத்து log m minus log n அப்படின்னா log m by n. ஸோ log m by log
n plus c. ஸோ இதுதான் நமக்கான ஃபைனல் ஆன்சர். சரிங்களா? ஸோ மாடுலஸ் வந்து நம்ம தனித்தனியாக எழுதணும்னு அவசியம் இல்லை, ஒன்றா கூட எழுதிக்கலாம். ஸோ அப்போ ஹோல் ஸ்கொயர் போட்டுட்டு மாடுலஸ். 5ல் கொஸ்டின் நம்பர் 2 பார்க்குறோம். சார் நம்ம ஏற்கனவே போன சம்மில் பார்த்துருந்தோம். இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாகவே நம்ம இதை வந்து பார்ஷியல் ஃப்ராக்ஷன் பண்ணி தான் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு. அதுவும் இல்லாமல் சில ஃபார்முலாவும் எழுதியிருந்தோம். ஸோ வேணும்னா அந்த வீடியோவில் ஃபஸ்ட்டில் எழுதியிருப்போம் பாருங்கள். ஸோ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். ஆக்சுவலாக இந்த சம்மை பார்ஷியல் ஃப்ராக்ஷன் பண்ணி போடணும் அப்படின்னா இங்கே 1/, எக்ஸ் ஸ்கொயரை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9 3 ஸ்கொயர்னு எழுதி இங்கே 1/, எக்ஸ் மைனஸ் 3 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 3, அகைன் இதை a/, எக்ஸ் மைனஸ் 3 ப்ளஸ் b/, எக்ஸ் ப்ளஸ் 3 அப்படின்னு போட்டு எழுதியிருப்போம். சரிங்களா? ஸோ அப்படி தான் போடணும். ஆனால் இந்த இடத்துல நமக்கு ஒரு ஃபார்முலா கிடைக்குது, அதனால் நான் அதை இந்த மாதிரி எழுதிக்க போகிறேன். இந்த ஸ்டெப்லாம் தேவையில்லை. இப்படி போட்டாலும் நமக்கு கிடைக்க போகிற ஆன்சரும் இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணாலும் நமக்கு கிடைக்க போகிற ஆன்சர் சேமாக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ டைரெக்டாக இன்டகிரேட் பண்ணுறேன். 1/, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3 ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ். இங்கே என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இன்டகிரல் 1/, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/2a log modulus of x minus a divided by x plus a plus c. ஸோ இந்த ஃபார்முலா தான் பயன்படுத்த போகிறோம். இந்த ஃபார்முலா 3 ஃபார்முலாவும் ஒன்றா எழுதியிருந்தோம் போன வீடியோவில். ஸோ வேணும்னா அந்த வீடியோவும் பார்த்துக்குங்க. ஸோ இந்த ஃபார்முலா டைரெக்டாக அப்ளை பண்ணிக்கிறேன். 1/2 இன்ட்டு இங்கே ஏவோட வேல்யூ 3 log modulus of x minus 3 divided by x plus 3 plus c. அவ்வளோதான் ஆன்சர். ஸோ இது வேணும்னா இந்த 1/6 log modulus of x minus 3 divided by x plus 3 plus c-னு எழுதிக்கலாம். சரிங்களா? பாயிண்ட் 5ல் கொஸ்டின் நம்பர் 3 பார்க்குறோம். ஸோ 3x minus 1 divided by x minus 1 into x minus 2 into x minus 3 இதை இன்டகிரேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸசைஸ் 7.5 அப்படின்றதுனால நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இது வந்து பார்ஷியல் ஃப்ராக்ஷனில் தான் சம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஆனால் கொஷின் பேப்பரில் நமக்கு இந்த மாதிரி கொஷின் வந்துச்சுன்னா என்ன மெத்தட் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கன்ஃபியூஷன் வரும். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னு பாருங்கள். இங்கே வந்து நமக்கு 3 ஃபேக்டர் இருக்குது. டினாமினேட்டரே இருக்கக்கூடாது. ஆனால் இங்கே 3 ஃபேக்டர் வந்துருச்சு. அப்போ இது கண்டிப்பாக பார்ஷியல் ஃப்ராக்ஷன் தான். சரிங்களா? ஸோ இன்டகிரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இதை 3 தனித்தனி டேர்மாக கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு a/, எக்ஸ் மைனஸ் 1. நல்லா கவனிங்க, இங்கே வந்து இந்த இடத்துல நமக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் தான் வரும். அப்போ இங்கே ஒரே ஒரு கான்ஸ்டன்ட் a மட்டும் தான் யூஸ் பண்ணணும். ப்ளஸ் இங்கேயும் வந்து எக்ஸுக்கு நமக்கு ஒரு சொல்யூஷன் தான் வரும். அதனால் இங்கே b/, எக்ஸ் மைனஸ் 2 ப்ளஸ் இங்கேயும் வந்து ஒரே ஒரு சொல்யூஷன் தான் c/, எக்ஸ் மைனஸ் 3. அதுனா ஒரே ஒரு சொல்யூஷன், 2-3 சொல்யூஷன் வராதா? எப்போ வரும் அப்படின்னு டவுட் வந்ததுன்னா நல்லா கவனிங்க. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3 இது வந்து குவாட்ராடிக் ஈக்குவேஷன். ஸோ குவாட்ராடிக் பாலினாமியல். இதுக்கு நமக்கு சொல்யூஷன் வேணும் அப்படின்னா நமக்கு 2 சொல்யூஷன் இருக்கும். சரியா? ஆனால் இது லீனியர் பாலினாமியலா? ஸோ இந்த லீனியர் பாலினாமியில் நமக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் தான் வரும். இன்கேஸ் இந்த மாதிரி இருந்தாலும் சரி, எக்ஸ் ப்ளஸ் 3 ஹோல் ஸ்கொயராக இருந்தாலும் இது ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு ஒரு குவாட்ராடிக் பாலினாமியல் கிடைக்கும். அப்போது நமக்கு 2 சொல்யூஷன் தான் இருக்கும். ஸோ 2 சொல்யூஷன் இருக்கும்போது இங்கே எடுக்க போகிற வேரியபிள் மாறும். இப்போதைக்கு ஒரு சொல்யூஷன் தான் இருக்குது. அப்போ ஒரு வேரியபிள் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதனால் இப்போதைக்கு இந்த ஏபிசி மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சரி. ஸோ இப்போ என்ன பண்ணணும்? ஏபிசியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறோம்? ஃபஸ்ட்டு கீழே டினாமினேட்டரில் எல்சிஎம் எடுத்துக்கிறோம். ஸோ எக்ஸ் மைனஸ் 1, எக்ஸ் மைனஸ் 2, எக்ஸ் மைனஸ் 3ன்னு கிடைக்கும். இங்கேயும் வந்து எக்ஸ் மைனஸ் 1, எக்ஸ் மைனஸ் 2, எக்ஸ் மைனஸ் 3ன்னு இருக்கா?
மேலே 3x மைனஸ் ஒன். இங்கே இருக்கிற டினாமினேட்டரை நம்ம அப்படியே கேன்சல் பண்ணிவிடுவோம். ஓகேவா? ஸோ இது புரியறதுக்காக இப்போ எழுதிட்டேன். இந்த ஸ்டெப்பை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கூட கேன்சல் பண்ணலாம். ஓகே, இங்கே பாருங்கள், இப்போ a டிவைட் பை எக்ஸ் மைனஸ் ஒன் இருக்குது. இங்கே எக்ஸ் மைனஸ் டூ, டினாமினேட்டரில் எக்ஸ் மைனஸ் ஒன்று மட்டும் தான் இருக்குது. இங்கே எக்ஸ் மைனஸ் டூவும் எக்ஸ் மைனஸ் த்ரீயும் மல்டிப்ளை பண்ணால் தான் இது ஃபுல்லாக கிடைக்கும். அதனால் நியூமரேட்டர்லையும் எக்ஸ் மைனஸ் டூ எக்ஸ் மைனஸ் த்ரீ மல்டிப்ளை பண்ண போகிறோம். இதே போல் தான் எல்லா வேரியபிளுக்கும். ஸோ இப்போ a இன்ட்டு எக்ஸ் மைனஸ் டூ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் த்ரீ ப்ளஸ் b இன்ட்டு இங்கே எக்ஸ் மைனஸ் டூ இருக்குது, இல்லாதது எக்ஸ் மைனஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் த்ரீ ப்ளஸ் c இன்ட்டு இங்கே எக்ஸ் மைனஸ் த்ரீ இருக்குது, இல்லாதது எக்ஸ் மைனஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் டூவை இங்கே மல்டிப்ளை பண்ணுறோம். இப்போ டினாமினேட்டர் நம்ம கேன்சல் பண்ணிட்டோம். நமக்கு ரிமைனிங் என்ன வருது பாருங்கள், 3x மைனஸ் ஒன் ஈக்குவல் டு a இன்ட்டு எக்ஸ் மைனஸ் டூ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் த்ரீ ப்ளஸ் b இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் த்ரீ ப்ளஸ் c இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் டூ. சரியா? இப்போ நமக்கு 3 வேரியபிள் இருக்குது. 3 வேரியபிளுக்கும் நமக்கு ஏபிசின்ற ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் இருக்குது. அந்த ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணலாம், நான் ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு 1ன்னு அப்ளை பண்ணுறேன். 1 அப்ளை பண்ணால் இந்த இடத்துல 1 அப்ளை பண்ணும்போது 0 ஆகிடுமா? அப்போ இந்த டேர்ம் ஃபுல்லாக 0 ஆகிடுமா? அதே போல் இந்த இடத்துல 1 அப்ளை பண்ணால் 0 ஆகும். இதே போல் இந்த டேர்ம் ஃபுல்லாக 0 ஆகும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு அப்ளை பண்ணும்போது நமக்கு 3 இன்ட்டு 1 3 மைனஸ் 1 2 வேணும்னா ஒரு ஸ்டெப் அப்படியே எழுதுகிறேன் பாருங்கள். a இன்ட்டு 1 மைனஸ் 2 இன்ட்டு 1 மைனஸ் 3 ப்ளஸ் ரிமைனிங் இருக்கிற டேர்ம்ஸ்லாம் 0 ஆகிடும். 0ன்னு எழுத வேண்டாம், நான் அப்படியே விட்டுடுறேன். அப்போ இங்கே 3 மைனஸ் 1 ஈக்குவல் டு a இன்ட்டு மைனஸ் 1 இன்ட்டு மைனஸ் 2. அப்போ 2 இஸ் ஈக்குவல் டு 2a. ஏவோட வேல்யூ 1ன்னு கிடைக்குது. சரி, அடுத்து இப்போ நம்ம ஏவோட வேல்யூ கிடைச்சிருச்சு. அடுத்து பியோட வேல்யூ சியோட வேல்யூவும் கண்டுபிடிக்கணும். ஸோ பி இருக்கணும் அப்படின்னா பியில் இல்லாத டேர்ம் இது எக்ஸ் மைனஸ் டூ. அப்போ இந்த டேர்மை 0 பண்ணிக்கலாம். 0 பண்ணோம்னா எக்ஸுக்கு 2ன்னு அப்ளை பண்ணலாம். இதுவும் 0 ஆகும், இதுவும் 0 ஆகும். ஓகேவா? அடுத்து என்ன பண்ணுறோம், எக்ஸுக்கு 2 அப்படின்னு அப்ளை பண்ணுறோம். 3 இன்ட்டு 2 மைனஸ் 1 ஈக்குவல் டு, ஸோ a இன்ட்டு 2 மைனஸ் 2 0 ஆக போது நான் விட்டுடுறேன். அதே போல் சியும் 0 ஆகிடுது, அதையும் விட்டுடுறேன். இங்கே பிக்கு மட்டும் அப்ளை பண்ணுறேன். b இன்ட்டு 2 மைனஸ் 1 இன்ட்டு 2 மைனஸ் 3. ஸோ இங்கே 6 மைனஸ் 1 5. b இன்ட்டு இது மைனஸ் இது 1 2 மைனஸ் 1 மைனஸ் 1 மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 1 வருது. ஸோ அப்போ பியோட வேல்யூ மைனஸ் 5. சரிங்களா? இதே போல் சிக்கு நீங்களும் ட்ரை பண்ணி போடுங்க. நான் அப்படியே ஷார்ட்டாக போட்டுறேன். சியில் இல்லாத டைம் என்னென்னு பார்த்தோம்னா எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் மைனஸ் 2 எக்ஸ் மைனஸ் 3 இல்லை. அப்போ எக்ஸுக்கு 3ன்னு அப்ளை பண்ணிக்கிறேன். 3 அப்ளை பண்ணால் 3 3 சார் 9 9 மைனஸ் 1 8. நான் ஷார்ட்டாக வேகமாக போட்டுறேன். ஸோ 3 அப்ளை பண்ணும்போது இந்த டேர்மும் 0 ஆகும். ஸோ இங்கே மட்டும் நம்ம 3 அப்ளை பண்ணுறோம். 3 மைனஸ் 1 2. 3 அப்ளை பண்ணால் இங்கே 2 வரும். இங்கே 3 அப்ளை பண்ணால் 1 தான் வரும். 2 1s are 2 2 cன்னு கிடைக்கும். அப்போ சியோட வேல்யூ 4ன்னு கிடைச்சிரும். ஓகேவா? இப்போது நம்ம இவ்வளோ நேரம் இந்த ஸ்டெப்லாம் போட்டோம் கரெக்டா? இது எதுக்கும் மார்க் இல்லை. கடைசியாக இங்கே இருக்கு பாருங்க வேல்யூ. இந்த வேல்யூ எடுத்து வந்து இங்கே அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு மட்டும்தான் மார்க்கு. சரிங்களா? அதனால இதை கோஎஃபிஷியன்ட் வச்சும் போடுவோம். சில இடத்துல கோஎஃபிஷியன்ட்டை வச்சு மட்டும்தான் போடுற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல மட்டும் நம்ம அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த இடத்துல சும்மா நீங்கள் எக்ஸோட வேல்யூ அப்ளை பண்ணி ஏபிசியோட வேல்யூ கண்டுபிடிச்சிக்கோங்க. சரிங்களா? இப்போது ஆக்சுவலாக இந்த ஸ்டெப் அப்படியே எடுத்து இந்த முறை எழுதி ஏபிசியோட வேல்யூ அப்ளை பண்ணோம். நான் வந்து இங்கேயே எழுதிக்கிறேன். நீங்கள் இந்த ஸ்டெப்புக்கு கீழே எழுதிக்குங்க. சரிங்களா? அப்போ 3x minus 1 divided by x minus 1 x minus 2 x minus 3 equal to ஏவோட வேல்யூ 1. அப்போது
நான் இதையே கூட எரேஸ் பண்ணிட்டு எழுதிக்கிறேன், தப்பாக நினச்சிக்காதீங்கம்மா. 1 இங்கே -5, ஸோ மைனஸ் இங்கே எழுதிக்கிறேன், இங்கே 4. ஓகேவா? இதுக்கப்புறம் இன்டகிரேட் பண்ண வேண்டியதான். ஸோ என்ன வருது பாருங்கள், x - 1 -5/x - 2 + 4. ஸோ இந்த இடத்துல இன்டகிரேட் பண்ணுவோம், இன்டகிரல் dx. அப்போ இங்கேயும் இன்டகிரல் dx வரும். ஈக்குவல் டு இன்டகிரல் 1/x - 1 -5/x - 2 + 4/x - 3 × dx. இதை தனித்தனியாக பிரிச்சுக்கிட்டோம் அப்படின்னா இன்டகிரல் 1/x - 1 × dx -5 × இன்டகிரல் 1/x - 2 × dx + 4 × இன்டகிரல் 1/x - 3 × dx. இந்த கான்ஸ்டன்ட் மேலே இருக்கிற கான்ஸ்டன்ட்லாம் வெளியே எடுத்துக்கிறேன். இப்போ 1/x - 1னா log மாடுலஸ் ஆஃப் x - 1 -5 × ஸோ இதை இன்டகிரேட் பண்ணால் log மாடுலஸ் ஆஃப் x - 2 ப்ளஸ் இந்த 4 அப்படியே எடுத்துக்கிட்டோம், இதை இன்டகிரேட் பண்ணால் log மாடுலஸ் ஆஃப் x - 3 ப்ளஸ் கேபிட்டல் C. ஸோ இங்கே ஒவ்வொரு இடத்துல இன்டகிரேட் பண்ணும்போது C1 C2 C3 வந்திருக்கும், அது டேரெக்டாக நான் ப்ளஸ் C கேபிட்டல் C அப்படின்னு எடுத்துக்கிறேன். இதுக்கப்புறம் இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். என்ன பண்ணும், லாகில் எதெல்லாம் ப்ளஸில் இருக்கோ அதெல்லாம் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த 4 இங்கே பவரில் போயிடும், இந்த 5ம் இங்கே பவரில் போயிடும். ஸோ இப்போ log x - 1 × x - 3 whole power 4 டிவைடட் பை இங்கே மைனஸில் இருக்கா, ஸோ இங்கே 5 இல்லை, மைனஸில் இருக்குது, அது டினாமினேட்டில் போயிடும். அப்போ x - 2 whole power 5 மாடுலஸ் மறக்காமல் போடுங்க, இந்த ப்ளஸ் சியும் மறக்காமல் போடுங்க. ஸோ இப்படியே போடலாம். ஸோ புக்கில் ஆன்சரில் இப்படி இருந்ததுன்னா இப்படியே விட்டுருங்க. அனைவருக்கும் வணக்கம். 12th மேக்ஸ் எக்ஸசைஸ் 7.5ல கொஸ்டின் நம்பர் 4 பார்க்குறோம். ஸோ இன்டகிரேட் x டிவைட் பை x - 1 x - 2 x - 3 × dx. ஓகே, ஸோ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்ஷியல் ஃப்ராக்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் இதை மட்டும் எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே டினாமினேட்டில் நமக்கு 3 ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஸோ 3 ஃபேக்டருக்கும் ஒரே ஒரு சொல்யூஷன் அப்படின்றதுனால a டிவைட் பை x - 1 ப்ளஸ் b டிவைட் பை x - 2 ப்ளஸ் c டிவைட் பை x - 3ன்னு பிரிச்சுக்கிறோம். ஸோ இங்கே நம்ம எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா அகைன் நமக்கு x - 1 × x - 2 × x - 3ன்னு கிடைக்கும். மேலே a × x - 2 × x - 3 ப்ளஸ் b × x - 1 × x - 3 ப்ளஸ் c × x - 1 × x - 2. ஓகே, ஸோ அதாவது இங்கே இருக்கிற x - 1 தவிர மற்ற 2 ஃபங்க்ஷன் ஃபேக்டரை இங்கே மல்டிபிள் பண்ணுவோம். அதே போல் இங்கே இருக்க x - 2 தவிர மற்ற ரெண்டுத்தையும் இங்கே மல்டிப்ளை பண்ணுவோம். அதே போல் இங்கே இருக்க x - 3 தவிர மற்ற ரெண்டுத்தையும் இங்கே மல்டிப்ளை பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இப்போ டினாமினேட்டர் சேமாக இருக்குது, அதை அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். இங்கே இருக்க டினாமினேட்டர் கேன்சல் ஆகிடுச்சுன்னா நமக்கு வெறும் எக்ஸ் மட்டும் இருக்கும். சரிங்களா? இப்போ என்ன பண்ணுவோம், ஏபிசியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ ஏவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஏவில் இருக்கிற ஃபேக்டரை தவிர மற்றதெல்லாம் 0 பண்ணால் போதும். அப்போ எக்ஸுக்கு வந்து 1ன்னு அப்ளை பண்ணுறோம். ஃபஸ்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ எக்ஸுக்கு 1ன்னு அப்ளை பண்ணால் இது 0 ஆகிடுமா? அப்போ இந்த ஃபேக்டர் இந்த டேர்ம் ஃபுல்லாக 0 ஆகிடும். அதே போல் இங்கேயும் 0 ஆகிடும். அப்போது இந்த டேர்ம் ஃபுல்லாகவும் 0 ஆகிடும். அப்போ 1 இஸ் ஈக்குவல் டு, இங்கே 1 அப்ளை பண்ணுறோம், 1 இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு 1 - 2 இன்ட்டு 1 - 3. 1 ஈக்குவல் டு ஏ இன்ட்டு -1 -2. ஸோ 1 இஸ் ஈக்குவல் டு 2a. அப்போ a இஸ் ஈக்குவல் டு 1/2 கிடைக்கும். ஓகே, அடுத்து x இஸ் ஈக்குவல் டு 2ன்னு அப்ளை பண்ணுறேன்.
ஸோ எக்ஸுக்கு 2ன்னு அப்ளை பண்ணும்போது இந்த ஃபர்ஸ்ட் டைம் 0 ஆகிடுதா, இங்கே 0 வந்துடுமா பாருங்க. 2 இஸ் ஈக்குவல் டு இது 0 ஆகிடும், அதனால நான் எடுக்கவே இல்லை. இங்கே சிலையும் நமக்கு இந்த இடத்துல 0 ஆகிடும். 2 அப்ளை பண்ணால் 2 - 2 0 ஆகிடும். அப்போ இதுவும் எடுக்க வேணாம், பி மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும். பி இன்ட்டு 2 - 1 இன்ட்டு 2 - 3. 2 இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு 1 இன்ட்டு -1. ஸோ அப்போ மைனஸ் பி ஈக்குவல் டு 2, அப்போ பியோட வேல்யூ -2ன்னு கிடைக்கும். அடுத்து எக்ஸுக்கு 3 அப்படின்னு அப்ளை பண்ணுறேன். 3 அப்ளை பண்ணால் இந்த டேர்ம் 0 ஆகிடுமா, அதே போல் இந்த டேர்மும் 0 ஆகிடுமா. ஸோ இங்கே மட்டும் வேல்யூ கிடைக்குமா பாருங்கள். 3 இஸ் ஈக்குவல் டு சி இன்ட்டு 3 - 1 2, 3 - 1 1. அப்போ 3 இஸ் ஈக்குவல் டு 2c, c இஸ் ஈக்குவல் டு 3/2. இப்போ நமக்கு ஏபிசியோட வேல்யூ கிடைச்சிருச்சு. இந்த ஃபங்க்ஷனை மறுபடியும் எடுத்து எழுதிக்கலாம். இன்டெக்ரல் எக்ஸ் டிவைடட் பை x - 1 இன்ட்டு x - 2 இன்ட்டு x - 3 இன்ட்டு dx-ஐ நம்ம எப்படி பிரித்தோம், a பை x - 1ன்னு எடுத்தோம். ஏவோட வேல்யூ 1/2. அப்போ 1/2 இன்ட்டு 1 டிவைட் பை x - 1 மைனஸ் 2 டிவைட் பை x - 2. b யோட வேல்யூ 2, அதனால ப்ளஸ் 3/2 இன்ட்டு 1 divided by x plus x minus 3 into dx. கரெக்டாக பாருங்க. a by x minus 1, b by x minus 2, c by x minus 3. x minus 1, x minus 2, x minus 3 போட்டோம். a இங்கே 1/2 போகிறதுக்கு பதிலாக இங்கே எழுதிக்கிட்டோம். bல 2 மட்டும்தான், cல 3/2. இப்போ இதை வந்து டைரெக்டாக இன்டெகிரேட் பண்ணிக்கலாமா. ஸோ 1/2 அப்படியே இருக்கட்டும். இதை இன்டெகிரேட் பண்ணால் log மாடுலஸ் ஆஃப் x minus 1 minus 2 அப்படியே இருக்கட்டும். 1 divided by x minus 2 இன்டெகிரேட் பண்ணால் log மாடுலஸ் ஆஃப் x minus 2. அகைன் இந்த 3/2 அப்படியே வச்சோம்னா இது log மாடுலஸ் ஆஃப் x minus 3 ஃபார்முலா ப்ளஸ் சி. ஸோ ஃபார்முலா வேணுமா. ஸோ இன்டெக்ரல் 1 divided by x into dx is equal to log மாடுலஸ் ஆஃப் x plus c. ஸோ இந்த ஃபார்முலா தான் 3 இடத்துல அப்ளை பண்ணுறோம். ஏன் அப்படின்னா இங்கே டினாமினேட்டரில் இருக்கிற ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நியூமரேட்டரில் இருக்க வேல்யூ வரும். டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க, இதை 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, இங்கே டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. 1 வந்துடுச்சா. இங்கே டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, இந்த நம்பரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. அதனால தான் இந்த 2வை முன்னாடி எடுத்துடுறோம். அப்போ 1 மட்டும் கிடைக்கும். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. சரியா. ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். 5ல கொஸ்டின் நம்பர் 5 பார்க்குறோம். ஸோ இங்கே டினாமினேட்டரில் x² + 3x + 2 அப்படின்னு இருக்குது. சரிங்களா. இதை வந்து நம்ம பார்ஷியல் ஃப்ராக்ஷன் தான் யூஸ் பண்ண போகிறோம். அப்படி இல்லைன்னா டைரெக்டாக லாக் ஃபார்முலா வருதான்னு செக் பண்ணி பார்ப்போம். ஓகேவா. ஃபஸ்ட்டு இதை ஃபேக்டர் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கலாம். 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 2 வரணும், சேம் நம்பர்ஸ் ஆட் பண்ணால் 3 வரணும். ஸோ இப்போ 1 2s are 2, 1 2s are 2, 1 + 2 வந்து 3 கிடைக்குது. அப்போ இதை x + 1 into x + 2ன்னு எழுதிக்கலாம். கரெக்டா. ஸோ 2x divided by x + 1 into x + 2ன்னு எழுதலாம்ல. இப்போ இதை பார்ஷியல் ஃப்ராக்ஷன் பண்ணுறது ஈஸி. ஸோ அப்போது a divided by x + 1, இங்கே பாருங்கள், இங்கே ஒரே ஒரு ஃபங்க்ஷன் தான் இருக்குது. இங்கே டிகிரி வந்து 1, அதனால் ஒரே ஒரு வேரியபிள் தான் வரும். ப்ளஸ் b divided by, ஸோ வேரியபிள் இல்லை, ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட், இங்கே ஒரு நம்பர் வரும், x + 2. சரி, அடுத்து என்ன பண்ணுவோம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோமா. a into x + 2 ப்ளஸ் b into x + 1 டிவைடட் பை இந்த டினாமினேட்டர் கேன்சல் ஆகிடும். நான் அதனால் அந்த ஸ்டெப்பை மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். டைரெக்டாக 2x is equal to a into x + 2 ப்ளஸ் b into x + 1ன்னு எழுதிக்கிறேன். அடுத்து ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு x is equal to -1ன்னு அப்ளை பண்ணுறேன். ஸோ இப்போ -1 அப்ளை பண்ண என்ன ஆகுது, a into -1 + 2.
ஸோ இந்த இடத்துல 0 ஆகிடும். சரிங்களா, ஒரு டைம் கேன்சல் பண்ணுறதுக்கு தான் நம்ம இங்கே இந்த எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -1 எடுக்கிறோம். இங்கே -1 எடுத்தால் -1 + 1 0 ஆகிடும். அதனால தான் அந்த நம்பர் எடுக்கிறோம். ஓகே, இப்போ -2 இஸ் ஈக்குவல் டு ஏ. அப்போ ஏவோட வேல்யூ -2ன்னு கிடைக்குது. ஓகே, இதுவே எக்ஸுக்கு -2 அப்ளை பண்ணால் இந்த டேர்ம் 0 ஆகிடுமா? ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -2ன்னு எடுக்கிறோம். அப்போ 2 × -2 ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு டேர்ம் ஏ 0 ஆகிடும், b × -2 + 1. ஸோ -4 இஸ் ஈக்குவல் டு -b, b-யோட வேல்யூ 4. அடுத்து இதை கொண்டு வந்து இங்கே அப்ளை பண்ணிக்கலாம். ஏவோட வேல்யூ -2, b-யோட வேல்யூ 4, இன்டெக்ரல் 2x divided by 2x divided by x square plus 3x plus 2 into dx is equal to integral b பாசிட்டிவ்ல இருக்கு, அதனால b வந்து நான் முன்னாடி எடுத்து எழுதிக்கிறேன். 4 divided by x plus 2 minus 2 divided by x plus 1 into dx. இங்கே 4 வெளியே எடுத்தோம்னா 1 divided by x plus 2ன்னு வரும். மைனஸ் இங்கே 2 வெளியே எடுத்தோம் அப்படின்னா 1 divided by x plus 1 வரும் into dx, இங்கேயும் into dx. ஸோ 4. ஸோ இதை இன்டகிரேட் பண்ணோம் அப்படின்னா log modulus of x plus 2 minus 2 into log modulus of x plus 1 plus c. சரிங்களா, டேரெக்டாக ஆன்சர் கிடச்சிருச்சு. சம்டைம்ஸ் வந்து நம்ம கொஞ்சம் ஃபார்முலாஸ்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ வந்து நம்ம அதை பார்க்கல. கொஷின் நம்பர் 6 பார்க்குறோம். ஸோ இன்டகரல் 1 - x ஸ்கொயர் டிவைட் பை x × 1 - 2x × dx இதை வந்து நம்ம இன்டகிரேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், நியூமரேட்டரில் இதனுடைய டிகிரி வந்து 2, டினாமினேட்டர்லேயும் இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் இதனுடைய டிகிரி 2. ஸோ இந்த மாதிரி சேம் டிகிரி இருந்ததுன்னா நம்ம டைரெக்டாக பார்ஷியல் ஃப்ராக்ஷன் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்காக என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு இந்த டினாமினேட்டரை மல்டிப்ளை பண்ணி வச்சுக்கிறேன். எக்ஸு மைனஸ் 2x². ஸோ இங்கே ரெண்டுத்துலேயும் மைனஸ் காமனாக வெளியே எடுத்துகிட்டு நான் என் கன்வீனியன்ட்டுக்காக x² - 1 டிவைட் பை 2x² - xன்னு எழுதிக்கிறேன். இப்போது இதை டிவைட் பண்ணி இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணணும். இப்போ பாருங்கள், x² - 1 இதை 2x² - x ஆல் டிவைட் பண்ணணும். இப்போ இங்கே இருக்கிற ஃபஸ்ட்டு நம்பர் இங்கே இருக்கிற ஃபஸ்ட் நம்பரை டிவைட் பண்ணுறோம். x² டிவைட் பை 2x², x² கேன்சல் ஆகிட்டேன்னா 1/2 அப்படின்னு வரும். ஸோ இந்த 1/2 இந்த 2x² - x ஆல் மல்டிப்ளை பண்ணால் இங்கே x² வரும், இங்கே மைனஸ் 1/2x அப்படின்னு வரும். ஸோ இந்த மைனஸு நமக்கு இங்கே 0 எக்ஸ் இருக்கிற டேர்ம் இல்லை, அதனால் 0xன்னு எழுதிக்கிட்டு இங்கே -1ன்னு எழுதிக்கிறேன். சரிங்களா, இப்போ பாருங்கள், ஸோ கேன்சல் பண்ணிடுறேன். 1/2x - 1 அகைன் இந்த ரெண்டு டேர்மையும் டிவைட் பண்ண முடியுமா? இல்லை. ஸோ இப்போ வந்து நமக்கு டிகிரி குறைஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம பார்ஷியல் ஃப்ராக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா 1/2 ப்ளஸ் 1/2x - 1 டிவைட் பை 2x² - x. சரிங்களா, ஸோ இது வரைக்கும் புரியுதா? ஸோ பார்ஷியல் ஃப்ராக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும் அதனுடைய டிகிரி ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்கணும். சரிங்களா, அடுத்து இப்போ இன்டகிரேட் பண்ணிக்கிறேன். இன்டகிரல் இந்த வேல்யூ எடுத்து அப்படியே எழுதும்போது எப்படி கன்வெர்ட் ஆகும்? 1/2 ப்ளஸ் 1/2x - 1 டிவைடட் பை 2x² - x into dx. ரைட், இப்போ இதை தனித்தனியாக இன்டகிரேட் பண்ணிக்கலாம். இந்த 1/2
இன்டெக்ரல் dx தனியாக எடுத்துக்கிறேன் ப்ளஸ் இன்டெக்ரல் 1/2x minus 1 divided by 2x square minus x into dx தனியாக எடுத்துக்கிறேன். ஸோ இதை வந்து நம்ம I1 அப்படின்னு எழுதிக்கலாம், இதை வந்து நம்ம I2 அப்படின்னு எழுதிக்கலாம். இன்டெக்ரல் 2, இது இன்டெக்ரல் 1. இப்போ ஃபர்ஸ்ட் இன்டெக்ரல் எடுத்துக்கிறேன், இன்டெக்ரல் 1. ஸோ 1/2 இன்டெக்ரல் dx, இதை இன்டெகிரேட் பண்ணோம்னா 1/2 இன்ட்டு எக்ஸ், இங்கே ப்ளஸ் C1 வரும். அப்புறம் நம்ம கடைசியாக சிக்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போ செகண்ட் இன்டெக்ரலில் தான் நமக்கு பார்ஷியல் ஃப்ராக்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ செகண்ட் இன்டெக்ரல் என்ன வருது, இன்டெக்ரல் 1/2 x minus 1 divided by 2x square minus x into dx. இதை நான் எப்படி கன்வெர்ட் பண்ணுறேன் அப்படின்னா 1/2 x minus 1 whole divided by, இந்த ரெண்டுத்துலேயும் காமனாக எக்ஸை வெளியே எடுத்துக்கிறேன், 2x minus 1 into dx. இங்கே பார்ஷியல் ஃப்ராக்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். 1/2 x minus 1 whole divided by x into 2x minus 1 equal to a by x plus b by 2x minus 1. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன், a into 2x minus 1 plus b into x is equal to 1/2 x minus 1. இங்கே டினாமினேட்டர் ரெண்டும் கேன்சல் ஆகிடும், அதனால் நான் டினாமினேட்டர் எழுதலை, நியூமரேட்டர் மட்டும் எழுதியிருக்கேன். இப்போ ஏவோட வேல்யூ எக்ஸோட வேல்யூ நம்ம 0 அப்ளை பண்ணோம் அப்படின்னா, எக்ஸுக்கு 0 அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு டைரெக்டாக ஏவோட வேல்யூ கிடச்சிருமா, 0 minus 1 equal to a into 0 minus 1, minus 1 equal to minus a equal to 1. அடுத்து எக்ஸுக்கு 1/2 அப்ளை பண்ணலாமா, 1/2 அப்ளை பண்ணால் கேன்சல் ஆகிட்டு 1ன்னு கிடைக்கும், 1 minus 1 0 ஆகிடும். அப்போ 1/2 into 1/2 minus 1 is equal to a into 1/2 minus 1 minus 1 ஆகிடும், 0 ஆகிடும், அதை விட்டுடலாம், b into 1/2. இது 1/2 into 1/2 1/4 minus 1 is equal to b by 2. ஸோ இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் minus 3/4 வரும், இங்கே b by 2 வரும். இதை கேன்சல் பண்ணோம்னா 2, அப்போ b is equal to minus 3/2. ஸோ இது ரெண்டுத்தையும் எடுத்து வந்து இந்த ஈக்குவேஷன் அப்ளை பண்ணிக்கிறேன். இங்கே இருக்கு பாருங்க, ஸோ இப்போ இன்டெக்ரல் 1/2 x minus 1 divided by x into 2x minus 1 into dx is equal to a ஓட வேல்யூ 1, அப்போ 1/x minus b ஓட வேல்யூ 3/2 into 2x minus 1 into dx. ஸோ இப்போ 1/x இன்டெகிரேட் பண்ணோம் அப்படின்னா log modulus of x minus 3/2 கான்ஸ்டன்ட் 1/2x minus 1, இதை இன்டெகிரேட் பண்ணோம் அப்படின்னா log modulus of 2x minus 1 divided by 2 வரணும். சரிங்களா, log modulus of 2x minus 1 whole divided by 2. ஏன் இந்த 2 வருது, ஸோ இங்கே 2x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2 வரும், அந்த 2 வந்து இங்கே கண்டிப்பாக போடணும், ப்ளஸ் C2, ஏற்கனவே நம்ம C1 போட்டிருக்கோம், அதனால் C2 log modulus of x minus இந்த 3 divided by 2 2s are 4, ஒன்றா எழுதிக்கிறேன், log modulus of 2x minus 1 plus C2. இது ஈக்குவேஷன் நம்பர், ஏதாவது நம்பர் போட்டிருக்கோமா, ஓகே, ஆக்சுவலாக இது 2ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இதுதான் நமக்கு ஈக்குவேஷன் 1, ஈக்குவேஷன் 2. இது வேணாம், இது நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக போட்டுறது, வேணும்னா இது ஈக்குவேஷன் 3ன்னு போட்டுங்க, இது ஈக்குவேஷன் 4. இங்கே நம்ம ஃப்ரம் ஈக்குவேஷன் 3ன்னு எடுத்துருப்போம், ஓகேவா.
இப்போ ஈக்குவேஷன் 2ஐயும் ஈக்குவேஷன் 4ஐயும் இன் ஈக்குவேஷன் 1ல் அப்ளை பண்ணுறோம். 1 என்ன ஆகுது, இன்டெக்ரல் கொஸ்டினில் இருக்கிற வேல்யூ ஈக்குவல் டு I1 + I2ன்னு வருது. I1ஓட வேல்யூ I1ஓட வேல்யூ எங்க, இதுதான் 2. 1/2 x இது என்ன x/2ன்னு எழுதிக்கலாம். x/2 + C1 I2 வந்து plus log modulus of x minus 3/4 log modulus of 2x minus 1 plus C2. இப்போ இந்த C1ஐயும் C2ஐயும் ஆட் பண்ணிக்கணும். x/2 plus log modulus of x minus 3/4 log modulus of 2x minus 1 plus C. இந்த இடத்துல C1 and C2 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கிறோம். C is equal to C1 plus C2. சரிங்களா? ஸோ இதுதான் நமக்கான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 7 பார்க்குறோம். ஸோ இதை இன்டெக்ரல் dxன்னு கொடுக்கணும். இது வந்து பார்ஷியல் ஃப்ராக்ஷனில் நம்ம பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்டெகிரேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இங்கே a டிவைடட் பை இங்கே இருக்கிற ஃபஸ்ட்டு டேர்ம் அப்படி எடுத்து எழுதுவோம். x² + 1 ப்ளஸ் b டிவைடட் பை x - 1 இப்படி தான் எழுதுவோம். ஆனால் இந்த இடத்துல x² இருக்குது, அதாவது வேரியபிள் வந்து ரெண்டு பவரில் 2 இருக்குது. அப்போது 2 வேல்யூஸ் நமக்கு கிடைக்கும். ஆனால் இங்கே நம்ம ஏன்ற ஒரே ஒரு வேல்யூ தான் எடுத்திருக்கோம். அதனால் இந்த இடத்துல என்ன பண்ணோம்னா ax + b அப்படின்னு எழுதணும். சரிங்களா? இங்கே 2 வேரியபிள் இருந்தால் கண்டிப்பாக இப்படி தான் எழுதணும். அப்போ இங்கே என்ன வரும்னா அடுத்து சின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? இங்கே நமக்கு x - 1 லீனியர் ஃபங்க்ஷன் பாலினாமியல். அப்போ ஒரே ஒரு சொல்யூஷன் தான் கிடைக்கும். அப்போ ஒரே ஒரு சி மட்டும் எடுத்தால் போதும். ஒரே ஒரு ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் மட்டும் எடுத்தால் போதுமோ. சரிங்களா? ஸோ இந்த இடத்த மட்டும் நம்ம கண்டிப்பாக மறக்கக்கூடாது. ரைட்? ஓகே. அடுத்து இப்போ இதை நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோமா. ax + b இன்ட்டு x - 1 ப்ளஸ் c இன்ட்டு x² + 1. இங்கே டினாமினேட்டரில் நமக்கு இதே வேல்யூ வரும். அதை அப்படியே கேன்சல் பண்ணிவிடுவோம். அதனால் நான் டினாமினேட்டரை எழுதலை, x = அப்படின்னு எடுத்து எழுதிக்கிறேன். அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும், ஏவோட வேல்யூ, பியோட வேல்யூ, சியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம், x is equal to 1ன்னு அப்ளை பண்ணால் இந்த டேர்ம் ஃபுல்லாக 0 ஆகிடும். அப்போ 1 is equal to இது 0 ஆச்சுன்னா இது கூட மல்டிப்ளை பண்ணும்போது இதுவும் 0 ஆகிடும். அதனால் c மட்டும் எடுத்துக்கிறேன். c இன்ட்டு 1 + 1, அதாவது 2c is equal to 1ன்னு கிடைக்கும். இதுலேருந்து சியோட வேல்யூ 1/2 அப்படின்னு கிடைக்கும். ஓகே. அடுத்து எக்ஸோட வேல்யூ 0ன்னு அப்ளை பண்ணன்னு வச்சுங்களேன். இங்கே ஏற்கனவே நமக்கு சியோட வேல்யூ கிடைச்சிருச்சு. இங்கே ஏ வந்து 0 ஆகிடும். அப்போ பியோட வேல்யூ ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட் x is equal to 0 அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்ளை பண்ணுறோம். 0 = ஏ வந்து 0 ஆகிட போகுது. அப்போ b மட்டும் இருக்கும். இங்கே -1 ப்ளஸ் சி இன்ட்டு +1. ஸோ இப்போ -b + c = 0ன்னு இருக்கும். இது நம்ம b is equal to cன்னு எழுதிக்கலாம். சியோட வேல்யூ நமக்கு ஏற்கனவே தெரியும். therefore b is equal to 1/2. இப்போ a b ரெண்டுத்தையும் ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து நம்ம என்ன பண்ணணும், bc ரெண்டுத்தையும் ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து ஏவோட வேல்யூ கண்டுபிடிக்கணுமா. ஸோ ஏவோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், 0 அப்ளை பண்ணலாமா, 1 அப்ளை பண்ணலாமா, 2 அப்ளை பண்ணலாமா அப்படின்னு பார்க்கணும். நம்ம ஏதாவது ஒரு வேல்யூ அப்ளை பண்ணியும் கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த எக்ஸு கூட இதை மல்டிப்ளை பண்ணும்போது ax² கிடைக்கும். இங்கேயும் நமக்கு ஒரு cx² இருக்குது. இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா ஈக்குவேட்டிங்
கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். இதை அப்ளை பண்ணிங்க. இந்த இடத்துல எக்ஸ் ஸ்கொயருக்கு எக்ஸ் ஸ்கொயர்ன்ற டேர்ம் இல்லவே இல்லை. அப்போ இதை வந்து 0ன்னு எடுத்துக்கலாம். இந்த இடத்துல எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி ஏ அப்படின்னு கிடைக்கும். அதே போல் இதை மல்டிப்ளை பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி சி அப்படின்னு கிடைக்கும். ஸோ அப்போ ஏ ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0. இதிலிருந்து ஏவோட வேல்யூ மைனஸ் சி. அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு -1/2. இப்போ நமக்கு ஏபிசி 3 கிடைச்சிருச்சா. இதுக்கப்புறம் டைரெக்டாக இதில் அப்ளை பண்ணிக்கிட்டு, ஸோ இந்த ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணிக்கிட்டு இன்டகிரேட் பண்ணிக்க வேண்டியது தான். டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 சாரி எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு ஏ எக்ஸ் ப்ளஸ் பியா, ஏவோட வேல்யூ -1/2 -1/2 எக்ஸ் ப்ளஸ் பியோட வேல்யூ 1/2 ஹோல் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ப்ளஸ் சியோட வேல்யூ 1/2 ஹோல் டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 1. இப்போ இதை இன்டகிரேட் பண்ணிக்கிறேன். dx is equal to integral into dx. ஸோ ஃபஸ்ட் இங்கே 1/2 காமனாக வெளியே எடுத்துடலாம். -1/2வே வெளியே எடுக்கிறோன்னு வச்சுங்களேன். இன்டெக்ரல் -x + 1 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. அகைன் இந்த +1 என்ன பண்ணலாம்னா அடுத்த ஸ்டெப்பில் +1 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 அப்படின்னு வெளியே எடுத்துடலாம். ப்ளஸ் இங்கேயே நமக்கு 1/2 வெளியே போயிடும். 1 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 1 இன்டூ டிஎக்ஸ். இப்போ இதை 3 டைமாக பிரித்து எழுதிக்கிட்டோமா. இதுக்கப்புறம் இதை இன்டகிரேட் பண்ணிக்கலாம். நல்லா கவனிங்க. 1/2 டினாமினேட்டரில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நியூமரேட்டரில் ஒரு ஃபங்க்ஷன் வந்தது அப்படின்னா நம்ம லாக் ஃபார்மில் அப்ளை பண்ணிக்கலாம். லாக் மாடுலஸ் ஆஃப். ஓகேவா. ஆனால் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு 2x வரணும். இங்கே 2x இல்லை. அப்போ என்ன பண்ணுறேன், இங்கே ஒரு 2வை மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அதே போல் ஒரு 2வை டிவைட் பண்ணிக்கிறேன். ஓகேவா. நல்லா கவனிங்க. இதுக்கு மட்டும்தான். சரி. ஆனால் இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. அந்த மைனஸ் இருக்கக்கூடாது. அப்போது இங்கே ஒரு மைனஸை மல்டிப்ளை பண்ணி இங்கேயும் ஒரு மைனஸை மல்டிப்ளை பண்ணால் வேல்யூ மாறாது. இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இந்த நம்பர் வந்துடுதா. அப்போது இங்கே லாக் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 அப்படின்னு எழுதிக்கலாம். ரைட்டா. அடுத்து இங்கே வந்து நமக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மேலே இருக்கிற வேல்யூ வரல. ஆனால் இங்கே ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா அப்படின்னா tan இன்வர்ஸ் எக்ஸ் ப்ளஸ். ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மேலே இருக்கிற வேல்யூ வருது. அப்போ இதுக்கும் லாக் ஃபார்முலா எடுத்துக்கலாம். லாக் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1 ப்ளஸ் சி. புரியுதுங்களா. ஸோ இவ்வளோ தான் நமக்கு இந்த கொஷனில் ஆன்சர். இது வந்து நம்ம கொஞ்சமாக மாடிஃபை பண்ணி இங்கே என்ன ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து மைனஸ் வருதா. ஸோ அதனால் இந்த டேர்ம் இந்த டேர்மை முன்னாடி எழுதிக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த டைம் மைனஸில் இருக்க டைமை பின்னாடி எடுத்து எழுதிக்கலாம். ஆக்சுவலாக இந்த ப்ராக்கெட் தப்பாக போட்டுட்டேன். இந்த 1/2ன்றது எல்லாத்துக்குமே காமனா, அதனால் இப்படி போடணும். ஸோ இப்போ இந்த tan இன்வர்ஸ் எக்ஸ் நான் முன்னாடி எடுத்து எழுதிக்கிறேன். 1/2 tan இன்வர்ஸ் எக்ஸ் ப்ளஸ் 1/2 log modulus of x minus 1 minus 1/4 log modulus of x square plus 1. ஸோ இந்த ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணல. கொஷின் நம்பர் 8 பார்க்குறோம். ஸோ இதை வந்து பார்ஷியல் ஃப்ராக்ஷனில் சால்வ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள், இதை எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது. ஸோ இதை எடுத்து எழுதும்போது ஃபஸ்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 மட்டும் ஒரு தனி ஃபேக்டராக எழுதலாம். அடுத்து எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயரை ஒரு ஃபேக்டராக எழுதும்போது ஒரு வேரியபிள் வரணும். ப்ளஸ் சி டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் 2. ஓகே, நல்லா கவனிங்க. இங்கே மொத்தமாக நமக்கு டிகிரி வந்து 3ன்னு இருக்கும். அப்போ நமக்கு 3 ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் இருக்கணும். ஏபிசி கிடைச்சிருச்சா. ஸோ இந்த இது ஆர்டரை வந்து கரெக்டாக செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஓகேவா. இந்த கண்டிஷனில் நமக்கு வேரியபிள்ஸ் ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட்ஸ் கிடைச்சிருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்கணும். ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணுவோம், இங்கே வந்து எல்சிஎம் எடுப்போம். டினாமினேட்டர் வந்து இங்கே இருக்கிற டினாமினேட்டருக்கு அப்படியே ஈக்குவலாக இருக்கும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி நியூமரேட்டரை கன்வெர்ட் பண்ணுவோம். ஸோ ஏ இன்ட்டு இங்கே எக்ஸ் மைனஸ் 1 இருக்குது, இல்லாத 2 டேர்மு
எக்ஸ் மைனஸ் ஒன்று இன்னொன்று வரணும், எக்ஸ் ப்ளஸ் டூ வரணும். அதனால் எக்ஸ் மைனஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் டூவை மல்டிப்ளை பண்ணுறோம். ப்ளஸ் ஸோ பிக்கு கீழே எக்ஸ் மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் இருக்குது. அப்போ எக்ஸ் ப்ளஸ் டூ மட்டும் இருந்தால் போதும். பி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் டூ மல்டிப்ளை பண்ணுறோம். சிக்கு எக்ஸ் ப்ளஸ் டூ மட்டும் தான் இருக்குது. எக்ஸ் மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் வரணும். அதனால் சி இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ இங்கே நியூமரேட்டரில் எக்ஸ், டினாமினேட்டர் அந்த டேர்ம் அப்படியே இருக்கும் போது இது அப்படியே கேன்சல் ஆகிடும். இது இல்லை, ரெண்டு டேர்ம் தான், எக்ஸ் மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர். ஓகே, இப்போ இந்த ஈக்குவேஷனை கொஞ்சம் மாற்றி தனியாக எடுத்து எழுதிக்கிறேன். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் டூ ப்ளஸ் பி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் டூ ப்ளஸ் சி இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர். இப்போ என்ன பண்ணுறோம், ஏபிசியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதுக்காக நம்ம எக்ஸோட வேல்யூ 0 1 2 3 எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு 1ன்னு எடுத்தோம் வச்சிங்களேன். ஸோ 1ன்னு எடுத்தோம்னா இந்த டேர்ம் கேன்சல் ஆகிடும், இந்த டேர்ம் கேன்சல் ஆகிடும், பி மட்டும் கிடைக்கும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு அப்ளை பண்ணும்போது 1 இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு 1 + 2 3. அப்போது பியோட வேல்யூ 1/3. அடுத்து எக்ஸுக்கு -2ன்னு அப்ளை பண்ணால் இந்த ரெண்டு டேர்மும் 0 ஆகிடும். இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -2ன்னு அப்ளை பண்ணுறோம். -2 இஸ் ஈக்குவல் டு இதுவும் 0 இதுவும் 0, சி இன்ட்டு -2 - 1 ஹோல் ஸ்கொயர். அப்போது -2 இஸ் ஈக்குவல் டு சி இன்ட்டு -3 ஹோல் ஸ்கொயர். என்னாகும், 9ன்னு கிடைக்குமா? ஸோ இதுலேருந்து சி இஸ் ஈக்குவல் டு -2/9. அடுத்து இப்போ ஏ வந்து கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், ஈக்குவேட்டிங் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். இங்கே ஒரு எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் வரும். இந்த டேர்மில் எக்ஸ் வரவே வராது, இங்கே ஒரு எக்ஸ் ஸ்கொயர் வரும். ஸோ ஈக்குவேட்டிங் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். ஈக்குவேட்டிங் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இங்கே நமக்கு எல்ஹெச்எஸில் எக்ஸ் ஸ்கொயர் எதுவுமே இல்லை, 0. ஸோ ஆர்ஹெச்எஸில் ஏ ப்ளஸ் சின்னு கிடைக்குது. அப்போ ஏவோட வேல்யூ என்னவா இருக்கும், -c ஆகும். ஏற்கனவே நமக்கு சியோட வேல்யூ -2/9 இருக்கு. அப்போ ஏவோட வேல்யூ +2/9. இப்போ இந்த ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணிக்கிறோம். ஈக்குவல் டு என்னென்னு எடுத்தோம், a/x-1, ஏவோட வேல்யூ 2/9, 2/9 divided by x-1 plus b/x-1 whole square. b ஓட வேல்யூ 1/3 கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ 1/3 divided by x-1 whole square. அகைன் c ஓட வேல்யூ 2/9, -2/9 மைனஸ் முன்னாடி எடுத்து எழுதிக்கிறேன், -2/9 divided by x plus 2. ஸோ இதை இன்டகிரேட் பண்ணிக்கிறோம். ஃபர்ஸ்ட் இந்த டைம் இன்டகிரேட் பண்ணும்போது 2/9 log modulus of x-1ன்னு வருமா? அடுத்து இந்த டைம் இன்டகிரேட் பண்ணும்போது இது மட்டும் இன்டகிரல் இன்னொரு ஸ்டெப்பில் போட்டுக்கிறேன், into dx -2/9. ஸோ இதுவும் வந்து log modulus of x plus 2ன்னு வரும், ப்ளஸ் c1ன்னு எடுத்துக்கிறேன். இந்த ரெண்டு ஃபங்க்ஷனுக்கு சேர்த்து ஒரு கான்ஸ்டன்ட் c1 எடுக்கிறேன். இதை வந்து தனியாக இன்டகிரேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், x-1 ஹோல் ஸ்கொயர் இதை டைரெக்டாக இன்டகிரேட் பண்ண முடியுமானா முடியாது. ஸோ 2/9 log modulus of x-1 -2/9 log modulus of x plus 2 plus 1/3 integral x-1 whole power -2 into dxன்னு எழுதிக்கிறேன். whole power n. ஸோ whole power n இன்டகிரேட் பண்ணால் என்னாகும், x power n plus 1ன்னு வரும். அப்போது -2 + 1 -1 ஆகும். -1 divided by -1 ப்ளஸ் இங்கே ஒரு c1 கான்ஸ்டன்ட் வரும், c2ன்னு எழுதிக்கலாம். c2 + c1 கேபிட்டல் சின்னு எழுதிக்கிறேன். ஓகே, இந்த ரெண்டுத்துலேயும் 2/9 காமனாக வெளியே எடுத்தோம் அப்படின்னா log modulus of x-1 minus log modulus of x plus 2ன்னு கிடைக்குமா? அடுத்த ஸ்டெப்பில் இந்த லாகை ஒன்றா எடுத்து எழுதிக்கலாம். x-1 divided by x plus 2 plus
ப்ளஸ் இல்லை, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஆகிடும், மைனஸ் 1/3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 ப்ளஸ் சி. சரிங்களா? ஸோ இதுதான் நமக்கான ஃபைனல் ஆன்சர். ஸோ இதில் இந்த எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயரை எப்படி இன்டகிரேட் பண்ணுறோன்ற மட்டும் கொஞ்சம் புதுசாக இருந்திருக்கும். கொஸ்டின் நம்பர் 5 பார்க்குறோம். ஸோ ஏற்கனவே பார்த்தோம், இது பார்ஷியல் ஃப்ராக்ஷனில் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி டினாமினேட்டரை ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாம். நியூமரேட்டர் அப்படியே இருக்கட்டும். டினாமினேட்டரில் இந்த ரெண்டு டேர்ம்லையும் எக்ஸ் ஸ்கொயர் காமனாக வெளியே எடுத்தோம்னா எக்ஸ் மைனஸ் ஒன்றுன்னு வருமா. இங்கே வந்து -1 காமனாக வெளியே எடுக்கிறோம். ஸோ இப்போ எக்ஸ் ஸ்கொயர், ஸோ அதையும் இங்கே எழுதிக்கிறேன். நான் ஒரே ஒரு ஸ்டெப் மட்டும் எழுதிக்கிறேன். இங்கே -1 காமனாக வெளியே எடுத்தோம்னா எக்ஸ் மைனஸ் 1 வருமா. இப்போ இந்த ரெண்டு டேர்ம்லையும் எக்ஸ் மைனஸ் 1 காமனாக இருக்குது. வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா ரிமைனிங் வந்து இந்த எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இங்கே -1 இருக்குது. ஸோ இப்போ இங்கே எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் -1ன்னு வருமா. ஸோ அகைன் எக்ஸ் ஸ்கொயர் -1 எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1ன்னு எழுதலாமா. ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. அப்போது எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர்னு வந்துடும், இங்கே எக்ஸ் ப்ளஸ் 1ன்னு வரும். புரியுதுங்களா? ஸோ இங்கே ஏற்கனவே ஒரு எக்ஸ் மைனஸ் 1 இருக்குது. எக்ஸ் மைனஸ் 1 மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர். ஸோ இது 3 ஸ்டெப்பு உங்களுக்கு புரியறதுக்காக போட்டோம். ஸோ வேணும்னா எழுதிக்கலாம், இல்லைன்னா புரிஞ்சிடுச்சுன்னா இப்படியே கூட எழுதிக்கலாம். ஓகே, அடுத்து இப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம். இப்போ நமக்கு இங்கே 2 ஃபேக்டர் இருக்குது, இங்கே ஒரு ஃபேக்டர், 3 ஃபேக்டர் இருக்குது. அப்போ 3 ஃபேக்டர்ஸ்க்கும் நம்ம தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 மட்டும் எடுத்துக்கிறோம். அதுக்கு ஏன்ற ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறோம், ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் எடுக்கிறோம். அடுத்து இன்னொரு எக்ஸ் மைனஸ் 1 இருக்குது. சேம் ஃபேக்டர் ரிப்பீட் ஆகும்போது அது அப்படியே ஹோல் ஸ்கொயரில் தான் போடணும். ஆனால் இங்கே எழுதும்போது ஒரே ஒரு ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் மட்டும் எழுதுனா போதும். அடுத்து எக்ஸ் ப்ளஸ் 1. புரியுதுங்களா? ஸோ இந்த எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயரை எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1ன்னு எழுதுகிறோம். ஸோ இப்போ இதுக்கு மேலே ஒரு வேரியபிள் ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் வரும், இதுக்கு மேலே ஒரு கான்ஸ்டன்ட் வரணும். ஸோ ஒரே ஃபேக்டர் ரிப்பீட் ஆகும்போது அதை ஹோல் ஸ்கொயரில் தான் எழுதணும். சரிங்களா? எல்சிஎம் எடுத்துக்கிறோம் டினாமினேட்டருக்கு. அப்போ எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1ன்னு கிடச்சிரும். இப்போ நியூமரேட்டரில் ஏ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 ப்ளஸ் பி இன்ட்டு இங்கே எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் இருக்குது, அப்போ எக்ஸ் ப்ளஸ் 1 மட்டும் இருந்தால் போதும், ப்ளஸ் சி இன்ட்டு இங்கே எக்ஸ் ப்ளஸ் 1 இருக்குது, அப்போ எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் மட்டும் இருந்தால் போதும். ஸோ இங்கே வந்து 3x + 5 இதோட போய் அந்த டினாமினேட்டர் அப்படியே இருக்கும். இங்கே இருக்கிற டினாமினேட்டர் இங்கே இருக்கிற டினாமினேட்டரும் சேம், அப்படியே கேன்சல் பண்ணிடுவோம். ஓகேவா? அடுத்து 3x + 5 = ஸோ ஏ இன்ட்டு அந்த இந்த ஈக்குவேஷனை அப்படியே எடுத்து எழுதிக்குங்க. எக்ஸ் மைனஸ் 1 ப்ளஸ் பி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 ப்ளஸ் சி இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர். இப்போ ஏபிசியோட வேல்யூ கண்டுபிடிக்கணுமா? அதுக்கு என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு 1 அப்ளை பண்ணால் சியும் ஏவும் கேன்சல் ஆகிடுது. ஓகே, ஃபஸ்ட்டு நான் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு எடுத்துக்கிறேன். அப்போது இங்கே வந்து என்னாகும்? இந்த இடத்துல 1 அப்ளை பண்ணும்போது 0 ஆகிடுது, இந்த இடத்துல 1 அப்ளை பண்ணும்போது 0 ஆகிடுது. அப்போ பியோட வேல்யூ கிடைக்குது. ஸோ பி இன்ட்டு 2 ஈக்குவல் டு இங்கே 1 அப்ளை பண்ணால் 3 + 5, அதாவது 2b = 8. பியோட வேல்யூ 4. சரிங்களா? அடுத்து -1 அப்ளை பண்ணுறேன். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -1 அப்ளை பண்ணுறேன். -1 அப்ளை பண்ணும்போது இந்த டேர்ம் 0 ஆகிடுமா? அதே போல் இந்த டேர்மும் 0 ஆகிடும். அப்போ சி கிடைக்கும். நல்லா பாருங்கள், சி இன்ட்டு -1 இன்ட்டு -1 -2 ஆகிடும். -2 ஹோல் ஸ்கொயர் = 3 இன்ட்டு -1 + 5. c into 4 is equal to 5 minus 3. c is equal to 4c is equal to 2. c is equal to 1/2. இப்போ நமக்கு b c இந்த ரெண்டு வேல்யூ கிடைச்சிருக்கு. ரைட்?
அடுத்து ஏவோட வேல்யூ கண்டுபிடிக்கணுமா? ஏக்கு மட்டும் நம்ம கோஎஃபிஷியன்ட் எடுத்துக்கலாம். ஈக்குவேட்டிங் கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் எடுக்கலாமா? எக்ஸ் ஸ்கொயரிங் இருக்குல்ல, பியில் மட்டும் எக்ஸ் ஸ்கொயர் இல்லை, சிலையும் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, ஏவிலையும் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. அப்போது ஏ இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர், ஏ இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர், ஏ மட்டும் எடுத்துக்கிறோம், ப்ளஸ் சி இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர், சி மட்டும் எடுத்துக்கலாம். இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்க டேர்ம் இல்லை, அதனால் 0. அப்போ ஏவோட வேல்யூ மைனஸ் சி, சியோட வேல்யூ நமக்கு ஏற்கனவே தெரியும் 1/2. இப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1/2. ரைட். ஸோ இப்போ இந்த 3 வேல்யூவும் இந்த ஈக்குவேஷனில் கொண்டு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். 3x ப்ளஸ் 5 இந்த ஈக்குவேஷன் நம்ம டேரெக்டாக கொஸ்டின்லேயே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஈக்குவேஷன்லேயே எடுத்து வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஏவோட வேல்யூ மைனஸ் 1/2, பியோட வேல்யூ 4, சியோட வேல்யூ 1/2. ஸோ ஏவோட வேல்யூ மைனஸ் 1/2 இருக்கிறதுனால அது செகண்டில் எழுதிக்கிறேன். இந்த சியோட வேல்யூ கொண்டு வந்து முன்னாடி எழுதி சம் போட்டுக்கலாம். பாருங்க, ஸோ இன்டெக்ரல் 3x plus 5 whole divided by x cube minus x square minus x plus 1 into dx எப்படி எழுதுறோம்னா, ஃபர்ஸ்ட் c எடுத்துமா 1/2 whole divided by x plus 1, அடுத்து minus 1/2 minus 1/2 whole divided by x minus 1 plus 4 divided by x plus 1 whole square. ஸோ இது எல்லாத்துக்கும் இன்டெகிரேட் பண்ண போகிறோம். ரைட். ஸோ இப்போ 1/2 அப்படியே இருக்கட்டும். ஸோ இதை இன்டெகிரேட் பண்ணோம்னா log மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1. அகைன் இங்கே மைனஸ் 1/2 அப்படியே இருக்கட்டும். ஸோ டினாமினேட்டர் இருக்கிறது டிஃப்ரென்ஸ் எப்படின்னா நியூமரேட்டர் வரும். அப்போ இதை இன்டெகிரேட் பண்ணோம்னா log மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1 ப்ளஸ், ஸோ இந்த இடத்துல மட்டும் பாருங்க 4 நான் வெளியே எடுத்துக்கிறேன். இன்டெக்ரல் எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயரை 1 divided by x plus 1 ஹோல் ஸ்கொயரை எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் பவர் மைனஸ் 2ன்னு எழுதிக்கலாமா? ஸோ இப்போ இங்கே என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம்? இன்டெக்ரல் எக்ஸ் பவர் என் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் என் ப்ளஸ் 1 divided by n ப்ளஸ் 1 ப்ளஸ் சி, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ மைனஸ் 2 ப்ளஸ் 1 என்ன ஆகும்? 4 இன்ட்டு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் பவர் மைனஸ் 2 ப்ளஸ் 1, நான் டைரெக்டாக மைனஸ் 1 அப்ளை பண்ணிக்கிறேன். இங்கே டிவைட் பை மைனஸ் 1 ப்ளஸ் சி. ரைட்டா? இப்போ இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணிக்கிறேன். இந்த ரெண்டுத்துலேயும் 1/2 காமனாக வெளியே எடுத்தோம் அப்படின்னா log மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1 டிவைட் பை எக்ஸ் மைனஸ் 1 எழுதலாமா? இங்கே என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம்? log b மைனஸ் log a. இந்த ஃபார்மேட்டில் இருந்ததுன்னா log b பை ஏன்னு எழுதலாம். இங்கேயும் மைனஸில் இருக்கு. ரைட்டா? அப்போ இதை டிவைடில் எழுதிக்கலாம். ப்ளஸ் இதுதான் ஆன்சர். இது இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி எழுதணும் அப்படின்னா 1/2 log மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1 டிவைட் பை எக்ஸ் மைனஸ் 1 மைனஸ் 4 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 1 ப்ளஸ் சி. இந்த பவரில் இருக்க மைனஸ் 1 டினாமினேட்டர் கொண்டு வரும்போது ப்ளஸ் ஆகிடும். சரிங்களா? ஸோ இதுதான் நமக்கான ஃபைனல் ஆன்சரில் கொஸ்டின் நம்பர் 10 பார்க்குறோம். ஸோ இது பார்ஷியல் ஃப்ராக்ஷனில் சால்வ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இங்கே வந்து 2 ஃபேக்டர் இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1ன்னு இருக்குது. இதை வந்து ஃபேக்டரைஸ் பண்ண முடியுமான்னு பார்க்குறோம். பண்ணலாம். அதனால் இதை வந்து எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1ன்னு எடுத்து எழுதிக்கிறோம். இன்ட்டு 2x + 3. ஸோ இதை a டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 1 ப்ளஸ் b டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 1 ப்ளஸ் c டிவைடட் பை 2x + 3ன்னு எழுதிக்கலாம். ஸோ இப்போ இதை வந்து டினாமினேட்டராக எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு 2x + 3 கிடைக்கும். அப்போ நியூமரேட்டரில் a இன்ட்டு இங்கே நமக்கு ஏற்கனவே எக்ஸ் மைனஸ் 1 ஃபேக்டர் இருக்குது, இல்லாத 2 ஃபேக்டர் இது கூட மல்டிபிள் பண்ணணும். ஸோ அப்போ எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு 2x + 3 ப்ளஸ்
ஸோ பி கூட எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஃபேக்டர் இருக்குது. ஸோ இல்லாத ரெண்டு ஃபேக்டரை பி கூட மல்டிப்ளை பண்ணுறோம். எக்ஸ் மைனஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் 2x + 3. ஸோ அகைன் சி கூட எக்ஸ் மைனஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன். ஓகே, ஸோ இப்போ இங்கே டினாமினேட்டர் சேமாக இருக்கா? ஸோ எக்ஸ் மைனஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்னு எழுதிக்கலாம். ஸோ அப்போ அதை அப்படியே கேன்சல் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் நமக்கு ஈக்குவேஷன். ஸோ அதாவது 2x minus 3 equal to a into x plus 1 into 2x minus 3 plus b into x minus 1 2x plus 3 plus c into x minus 1 into x plus 1. சரி, இங்கே ப்ளஸ் வருது. ஸோ அப்போ இதில் எக்ஸுக்கு ஒன்றுன்னு எடுத்தோம்னா இந்த ரெண்டு டேர்மும் கேன்சல் ஆகிடும். இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன்றுன்னு எடுத்துக்கிறேன். ஸோ ஏ இன்ட்டு 2 இன்ட்டு இங்கே 1 அப்ளை பண்ணால் 2 + 3 5 ஈக்குவல் டு இங்கே 1 அப்ளை பண்ணோம்னா 2 - 3 -1. ஸோ 10a ஈக்குவல் டு -1, a இஸ் ஈக்குவல் டு -1/10. ரைட்டா? நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 1 எடுத்துக்கலாமா? ப்ளஸ் 1 தான் அப்ளை பண்ணும். -1 எடுத்துக்கலாமா? ஸோ -1 எடுத்தோம்னா சி கேன்சல் ஆகிடுமா? இப்போ x இஸ் ஈக்குவல் டு -1ன்னு எடுக்கிறோம். ஏவும் கேன்சல் ஆகிடும், 0 ஆகிடும். ஸோ ஏவும் விட்டுடலாம். b இன்ட்டு -2 இங்கே -1 அப்ளை பண்ணால் -2, இங்கே -1 அப்ளை பண்ணால் 1. 1 இஸ் ஈக்குவல் டு இங்கே வந்து 2 இன்ட்டு -1 -3 -2 -3 -5 இங்கே -2b. தென் b இஸ் ஈக்குவல் டு 5 டிவைடட் பை ஃபைனலாக சி மட்டும் தான் வேணும். அப்போ நம்ம ஈக்குவேட்டிங் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் எடுத்துக்கலாமா? எக்ஸ் ஸ்கொயர் எல்லா டைம்லையுமே இருக்குது. பிலையும் இருக்குது, ஏலையும் இருக்குது, சிலையும் இருக்குது. ஸோ இங்கே ஆர்ஹெச்எஸ் மட்டும் எக்ஸ் ஸ்கொயர் இல்லை. சரியா? ஈக்குவேட்டிங் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ ஏ இன்ட்டு 2x ஸ்கொயர்னு வரும், அப்போ 2a. ஸோ b இன்ட்டு 2x ஸ்கொயர்னு வரும், அப்போ 2b. ப்ளஸ் சி இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்னு வரும், அப்போ சி மட்டும் எடுக்கிறோம், 0. இப்போ சி இஸ் ஈக்குவல் டு -2a -2b. சி இஸ் ஈக்குவல் டு -2 இன்ட்டு ஏவோட வேல்யூ -1/10, பியோட வேல்யூ 5/2. 2 கேன்சல் ஆகிடுது. இங்கே 5 டைம்ஸ் இருக்குது, 1/5 -5. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா -25 + 1 -24 டிவைட் பை 5. ஸோ சியோட வேல்யூ -24 டிவைட் பை 5. இப்போ இதை எடுத்து வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை அப்ளை பண்ணிக்கிறேன். இன்டெக்ரல் 2x minus 3 whole divided by x square minus 1 into 2x plus 3 into dx is equal to a என்னன்னு எடுத்தோம், a by x minus 1 எடுத்தோம். a மைனஸில் இருக்கிறதுனால நான் b ஓட வேல்யூ ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதிக்கிறேன். 5/2 into 1 by x plus 1 minus 1/10 x minus 1 into 1 by x minus 1 minus 24/5 into 1 by 2x plus 3 into dx. ஸோ ஏன் இந்த 5/2 வெளியே எடுத்துக்கிட்டோம்னா இந்த இடத்துல நமக்கு அப்படியே லாக் ஃபார்முலா கிடைக்கும். இங்கேயும் லாக் ஃபார்முலா, இங்கேயும் லாக் ஃபார்முலா. சரிங்களா? சப்போ 5/2 log modulus of x plus 1 minus 1/10 log modulus of x minus 1 minus 24/5 log modulus of 2x plus 3. மேக்ஸில் எக்ஸசைஸ் 7.5ல கொஷின் நம்பர் 11 பார்க்குறோம். ஸோ இங்கே வந்து டினாமினேட்டில் ரெண்டு ஃபேக்டர்ஸ் இருக்குது. இந்த ஃபேக்டர் அகைன் வந்து ஃபேக்டரைஸ் பண்ணோம்னா x minus 2 into x plus 2ன்னு கிடைக்கும். அப்போ 3 ஃபேக்டராக இருக்குது. இதை வந்து பார்ஷியல் ஃப்ராக்ஷனில் சம் வந்து சால்வ் பண்ணலாம். ஸோ இப்போ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா a divided by x plus 1ன்னு எழுதிக்கலாம், ப்ளஸ் b divided by x minus 2ன்னு எழுதலாம், ப்ளஸ் c divided by x plus 2. ஸோ இதுக்கப்புறம் சிம்பிளை பண்ணும்போது
கிராஸ் மல்டிப்ளை பண்ணி சிம்ப்ளை பண்ணோம்னா இந்த டினாமினேட்டர் கேன்சல் ஆகிடும். ஸோ போன வீடியோவில் சொல்லியிருந்தோம். ஸோ அந்த ஸ்டெப்பை நான் ஸ்கிப் பண்ணிக்கிட்டு இந்த 5x இஸ் ஈக்குவல் டுன்னு மட்டும் எழுதிக்கிறேன். ஸோ ஏ இன்ட்டு, ஸோ ஏக்கு டினாமினேட்டில் என்ன நம்பர் இருக்கோ, என்ன ஃபேக்டர் இருக்கோ அந்த ஃபேக்டரை தவிர ரிமைனிங் இருக்க 2 ஃபேக்டரையும் மல்டிப்ளை பண்ணணும். ஓ, ரெண்டுமே ப்ளஸ் போட்டிருக்கேன், சாரி, எதனா ஒரு இடத்துல மைனஸ் வரணும். ஓகே, ஸோ எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 ப்ளஸ் பி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 ப்ளஸ் சி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2. ஸோ இதுதான் ஈக்குவேஷன் 1. இப்போ ஏபிசிக்கு வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதுக்கு எக்ஸுக்கு வேல்யூ அப்ளை பண்ணி ஏபிசியோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். எக்ஸுக்கு -1ன்னு எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு. அப்போது இந்த 2 டேர்மும் கேன்சல் ஆகிடும். -1 + 1 0 ஆகிடும். 0 இங்கேயும் 0. அப்போ இங்கே மட்டும் வேல்யூ கிடைக்குமா? ஏ இன்ட்டு -1 அப்ளை பண்ணால் +1, இங்கே -1 அப்ளை பண்ணால் -3 ஈக்குவல் டு -5. -3a ஈக்குவல் டு -5. then a is equal to 5/3. அடுத்து xக்கு +2 அப்ளை பண்ணலாமா, இல்லை -2 அப்ளை பண்ணால் b ஓட வேல்யூ கிடைக்கும். ஃபஸ்ட்டு -2 எடுத்துக்கிறேன். ஸோ -2 அப்ளை பண்ணும்போது அகைன் இந்த டேர்மும் a இருக்கிற டேர்மும் 0 ஆகிடும். b மட்டும் கிடைக்கும். b இன்ட்டு இங்கே -2 அப்ளை பண்ணால் -1, இங்கே -2 அப்ளை பண்ணால் -4 ஈக்குவல் டு இங்கே -2 அப்ளை பண்ணால் -10. ஸோ 4b ஈக்குவல் டு -10, b இஸ் ஈக்குவல் டு -10/4 ஆர் b இஸ் ஈக்குவல் டு -5/2. சரிங்களா? அடுத்து சி வேணுன்ற இடத்துல எக்ஸுக்கு வந்து +2 அப்ளை பண்ணலாம். ஸோ +2 அப்ளை பண்ணும்போது இந்த டேர்ம் 0 ஆகிடும், இங்கேயும் 0 ஆகிடும். இதெல்லாம் விட்டுடலாம். இதுக்கு மட்டும் அப்ளை பண்ணால் போதும். 2 அப்ளை பண்ணால் 3, இங்கே 2 அப்ளை பண்ணால் 4, 5xல 2 அப்ளை பண்ணால் 10. 12c ஈக்குவல் டு 10, c இஸ் ஈக்குவல் டு 10/12, c இஸ் ஈக்குவல் டு 5/6. சரிங்களா? இப்போ இது எல்லாத்தையும் கொண்டு வந்து இந்த ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் இன்டெக்ரல் 5x டிவைட் பை ஸோ எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு x² - 4 இன்ட்டு dx. நல்லா கவனிங்க, இந்த கொஷினில் வந்து நமக்கு இன்டெக்ரல் கொடுத்துருக்க மாட்டாங்க, இப்படி தான் இருக்கும் புக்கில். ஆனால் அதுக்கு மேலே வந்து சென்டென்ஸில் கொடுத்துருப்பாங்க இன்டெகிரேட் பண்ண சொல்லி. சரிங்களா? அதனால தான் இன்டெகிரேட் பண்ணுறோம். ஏவோட வேல்யூ 5/3 அப்படியே வச்சுக்கிறேன். இன்ட்டு 1/x + 1. ஸோ போன சம்லேயே பார்த்துருந்தோம். ஸோ இந்த மாதிரி எழுதிக்கிட்டோம் அப்படின்னா 5/3 நியூமரேட்டில் எழுதாமல் இந்த மாதிரி மல்டிபிள் எழுதணும் அப்படின்னா இதுக்கு லாக் ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ண போகிறோன்றது கரெக்டாக தெரிஞ்சிடும். அதுக்காக பியோட வேல்யூ -5/2 இன்ட்டு 1/x + 2, சியோட வேல்யூ +5/6 இன்ட்டு 1/x - 2 இன்ட்டு dx. இப்போ 5/3 இங்கே லாக் மாடுலஸ் ஆஃப் x + 1 -5/2 log modulus of x + 2 plus 5/6 log modulus of x - 2 plus c. சரிங்களா? இப்போ இதை வந்து காமனாக ஏதாவது வெளியே எடுக்க முடியுமான்னு பார்க்குறோம். இங்கே 5/3 இருக்குது, 5/2 இருக்குது, 5/6 இருக்குது. ஸோ நம்பர்ஸ் எதனா காமனாக ஒன்றா இருந்ததுன்னா வெளியே எடுத்து சிம்ப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எதுவுமே காமனாக இல்லை, நம்ம அப்படியே விட்டுடலாம். நம்பர் 12. ஸோ இந்த மாதிரி சம் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இதில் நிறைய டைம் ஒரு சில நேரங்களில் தப்பு பண்ணுறோம். ஸோ என்ன தப்பு அப்படின்னா, இதை பார்த்த உடனே நம்ம என்ன பண்ணுவோம், டினாமினேட்டரில் x - 1 இன்ட்டு x + 1ன்னு பிரித்து அது வந்து a/x - 1 b/x + 1ன்னு எழுதி ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணி சிம்ப்ளை பண்ணி ஆன்சர் எடுத்து போட்டுருவோம். அப்படி போட்டால் ஆன்சர் தப்பு. ஸோ இத்தனை சம்மா அப்படி தானே போட்டிருந்தோம். டினாமினேட்டர் என்ன இருக்கோ அதை ஃபேக்டரைஸ் பண்ணுவோம். ஃபேக்டரைஸ் பண்ண முடிஞ்சால் ஃபேக்டரைஸ் பண்ணுவோம். இன்கேஸ் இது +1 இருந்ததுன்னா ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது. அதனால மேலே வந்து ax + b 2 வேரியபிள் வச்சு அப்படியே சம் போட்டிருப்போம். ஆனால் இந்த இடத்துல அப்படி போடக்கூடாது. ஏன் அப்படின்னா இங்கே டினாமினேட்டருடைய டிகிரி வந்து 2, இங்கே நியூமரேட்டர் டிகிரி வந்து 3. ஸோ டினாமினேட்டரோட டிகிரி எப்போவுமே அதிகமாக இருக்கணும் நியூமரேட்டரை விட. நியூமரேட்டரை கம்பேர் பண்ணும்போது மேலே இருக்கிற ஃபங்க்ஷனோட டிகிரியை கம்பேர் பண்ணும்போது
கீழே இருக்கிற அந்த பாலினாமியலோட டிகிரி வந்து அதிகமாக இருக்கணும், ஆனால் இந்த இடத்துல கம்மியாக இருக்குது. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இதை டிவைட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் எக்ஸ் கியூப் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1. ஸோ இது டிவைட் பண்ணும்போது என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் இது எக்ஸ் கியூபு எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பண்ணால் எக்ஸ் வரும். ஸோ இது மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். எக்ஸ் ஸ்கொயர் சாரி எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ். ஸோ சைன் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். 2x + 1. ஓகே. ஸோ இப்போ இதை டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எக்ஸ் ப்ளஸ் 2x + 1 டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 கிடைக்குதா? ஸோ இது எப்படி எழுதுறேன் பாருங்க. இங்கே மேலே இருக்கிறது இண்டிவிஜுவலாக வரணும். ஓகேவா? நம்ம ஜென்ரலாக ஒரு நம்பரை டிவைட் பண்ணும்போது 11 டிவைட் பை 3 3 3s are 9 ரிமைனிங் 2. ஸோ அப்போ அதை 3 + 2/3ன்னு எழுதுவோம். கரெக்டாக? இது ஹோல் நம்பர். இங்கே ரிமைண்டர் கூட இந்த கோஷன் வந்து டிவைட் பண்ணணும். ஸோ அதே தான் இங்கேயும். ஸோ மேலே இருக்கிறது அப்படியே இருக்கும். ரிமைண்டர் என்ன இருக்கோ அதை அகைன் இந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1ஆல் டிவைட் பண்ணுவோம். ஸோ இப்போ தான் என்ன பண்ணுவோம்? டினாமினேட்டரை ஃபேக்டரைஸ் பண்ணணும். அப்போ எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 ஆகும். இதை 2x + 1ன்னு எழுதலாம். இது அப்படியே எக்ஸ் ப்ளஸ் இந்த இடத்துல நமக்கு இந்த செகண்ட் டேர்மை மட்டும் தனியாக எடுத்து எழுதிக்கிறோம். 2x + 1 வேறு கலரில் எழுதிக்கிறேன். 2x + 1 டிவைடட் பை x minus 1 into x plus 1 equals a divided by x minus 1 plus b divided by x plus 1. So, a into x plus 1 plus b into x minus 1 வரும். இங்க 2x plus 1 அப்படியே இருக்கும். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம பார்த்த மாதிரி டினாமினேட்டர் கேன்சல் ஆகும். எப்பவுமே டினாமினேட்டர் கேன்சல் ஆக போகுது, அதனால அதை எழுத வேண்டாம். நம்ம அப்படியே இந்த ஸ்டெப்லேருந்தே கண்டினியூ பண்ணிக்கலாம். இது ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே. இப்போ ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணோமா? எக்ஸுக்கு 1ன்னு அப்ளை பண்ணோம்னா ஏவோட வேல்யூ கிடைக்கும். அதாவது a இன்ட்டு 2 ஈக்குவல் டு இங்கே 2 + 1 3 a இஸ் ஈக்குவல் டு 3/2. ரைட். அடுத்து எக்ஸுக்கு -1ன்னு அப்ளை பண்ணோம்னா பியோட வேல்யூ கிடைக்கும். b இன்ட்டு -2 ஈக்குவல் டு -1 -2 + 1 -1. அப்போ b இஸ் ஈக்குவல் டு 1/2. ஸோ இது ரெண்டுத்தையும் எடுத்து வந்து இந்த ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா 3/2 இன்ட்டு 1/x - 1 ப்ளஸ் 1/2 இன்ட்டு 1/x + 1. இதை எடுத்து வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணோம்னா நம்ம இன்டகிரேட் பண்ணிக்கலாம். ஸோ 3/2 1/x - 1 ப்ளஸ் 1/2 1/x + 1. ஸோ இதில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம டைரெக்டாக இன்டகிரேட் எடுத்துக்கிறேன். ஸோ இன்டகிரல் ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 இன்டகிரல் எக்ஸ் கியூப் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 இதுதான் எடுத்துருந்தோம். ஸோ இதை தான் நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணோம்? எக்ஸ் ப்ளஸ் 2x + 1 டிவைட் பை எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1. ஸோ இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணியிருந்தோம். இன்டகிரல் எக்ஸ் ப்ளஸ் ஸோ 2x + 1 அந்த 2x + 1 தான் அகைன் நம்ம இப்படி கன்வெர்ட் பண்ணிட்டோம். அதை நம்ம டைரெக்டாக எழுதிக்கலாம். ஸோ இதை வேணால் ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு எடுத்துக்கிட்டு ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2 3/2 இன்ட்டு 1/x - 1 ப்ளஸ் 1/2 இன்ட்டு 1/x + 1 இன்ட்டு dx. இதுக்கப்புறம் இன்டகிரேட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸை இன்டகிரேட் பண்ணால் x² 2 ப்ளஸ் 3/2 கான்ஸ்டன்ட். ஸோ இதை இன்டகிரேட் பண்ணால் log மாடுலஸ் ஆஃப் x - 1 ப்ளஸ் 1/2 கான்ஸ்டன்ட். இதை இன்டகிரேட் பண்ணால் log மாடுலஸ் ஆஃப் x + 1 ப்ளஸ் c. ஸோ இதுக்கப்புறம் நம்ம லாகை மட்டும் சிம்பிளை பண்ணலாம். ஆனால் இங்கே லாகுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர்ஸ் எதுவும் காமனாக இல்லை, காமனாக எடுக்க முடியாது. ஸோ அதனால் நம்ம ஆன்சர் இதோட ஸ்டாப்பில் கொஸ்டின் நம்பர் 13 பார்க்குறோம். ஸோ இன்டகிரேட் 2 டிவைட் பை 1 - x இன்ட்டு 1 + x² இன்டகிரேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதை நம்ம பார்ஷியல் ஃப்ராக்ஷனில் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி
ஸோ இது வந்து a டிவைட் பை 1 மைனஸ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாமா? ஸோ இங்கே ஒரு ஃபேக்டர் இருக்குது, அதை a டிவைட் பை 1 மைனஸ் எக்ஸ்ன்னு எடுக்கலாம். இங்கே ஒரு ஃபேக்டர் இருக்கா, அதை வந்து b டிவைட் பை 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு எடுக்கணும். ஆனால் இங்கே எக்ஸ் ஸ்கொயர்னு இதுக்கு வந்து 2 ரூட் கிடைக்கும். சரிங்களா? அப்போ நமக்கு மேலே 2 வேரியபிள் வரணும். ஸோ ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் வரணும். இது b ப்ளஸ் சி டிவைட் பை 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். 2 ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் சேம் பிளேஸில் வந்தது அப்படின்னா ஏதாவது ஒரு இதுக்கு கூட எக்ஸ் அப்படின்ற வேரியபிளை மல்டிப்ளை பண்ணுவோம். இங்கே என்ன வேரியபிள் இருக்கோ அதை மல்டிப்ளை பண்ணும். சரிங்களா? ஸோ அப்போ பிஎக்ஸ் ப்ளஸ் சி டிவைட் பை 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு கிடைக்கும். ஸோ ஆஸ் யூஸ்வல் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி சிம்ப்ளை பண்ணோம்னா 2 இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி இன்ட்டு 1 மைனஸ் எக்ஸ். இப்போ நமக்கு ஏவோட வேல்யூ, பியோட வேல்யூ, சியோட வேல்யூ வேணும். அதுக்காக நம்ம எக்ஸுக்கு ஏதாவது வேல்யூஸ் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு நான் 1ன்னு அப்ளை பண்ணுறேன். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1ஆக இருக்கும்போது ஏ இன்ட்டு 1 ப்ளஸ் 1 2 ஈக்குவல் டு 2ன்னு கிடைக்கும். இந்த டேர்ம் வந்து 0 ஆகுதுனால இந்த ஃபுல் டேர்மும் 0 ஆகிடும். ஸோ அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு 1. அடுத்து பிக்கு 0 கொடுக்கவா? சரி, எக்ஸுக்கு 0 கொடுத்தோம்னா பி வந்து 0 ஆகிடும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு அப்ளை பண்ணோம்னா ஏ இன்ட்டு 1 ப்ளஸ் சி இன்ட்டு 1 ஈக்குவல் டு 2. ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு 2 மைனஸ் சி, சாரி சியோட வேல்யூ தான் வேணும். சி இஸ் ஈக்குவல் டு 2 மைனஸ் ஏ, சி இஸ் ஈக்குவல் டு 2 மைனஸ் 1, சி இஸ் ஈக்குவல் டு 1. ஓகே, இப்போ பியோட வேல்யூ வேணும். பி எங்கேயாவது கிடைக்குமா? இல்லை, நம்ம என்ன பண்ணலாம்னா ஈக்குவேட்டிங் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் எடுத்துக்கிறேன். ஸோ எக்ஸ் இன்ட்டு பிஎக்ஸ், அதாவது மைனஸ் எக்ஸ் இன்ட்டு பிஎக்ஸ், இந்த எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஏ மல்டிப்ளை பண்ணும்போது ஏ எக்ஸ் ஸ்கொயர்னு கிடைக்கும். எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் தான் எடுக்கிறோம். ஈக்குவேட்டிங் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். அப்போது ஏ இங்கே இதை மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கும்? மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு பி, எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் தான் எடுக்கிறோம். அப்போ பி மட்டும் கிடைக்கும். இங்கே கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் டேர்மே இல்லை, நம்ம இங்கே டேரெக்டாக 0ன்னு எழுதிக்கலாம். அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு பி. அப்போ பியோட வேல்யூ 1. சரிங்களா? ஏ பி சி மூணுமே வந்து 1. ஸோ இதை எடுத்து வந்து இந்த ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது ஈக்குவேஷன் 1ன்னு எழுதிக்கிறேன். ஸோ இப்போ இன்டெக்ரல் 2 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 1 1 மைனஸ் எக்ஸா 1 மைனஸ் எக்ஸ் into 1 plus x square into dx is equal to a by 1 minus x, a oda value 1, so therefore 1 by 1 minus x plus bx plus c, b oda value 1, அப்போ x plus 1 divided by 1 plus x square into dx. so பாருங்க, integral 1 divided by 1 minus x அப்படியே இருக்கட்டும், into dx என்ன எழுதிக்கலாம், plus integral x divided by 1 plus x square. ஸோ இங்கே நியூமரேட்டர் ரெண்டாக பிரிச்சுக்கலாம். into dx plus integral 1 divided by 1 plus x square. இங்கே வந்து நமக்கு டைரெக்டாக லாக் ஃபார்ம்லாம் கிடைக்கும். மைனஸ் இங்கே எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் வரதுனால மைனஸ் லாக் மாடுலஸ் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். இங்கே இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x, இங்கே 2 வந்திருக்கணும், இங்கே 2 இல்லை. அதனால நியூமரேட்லையும் டினாமினேட்லையும் 2 மல்டிப்ளை பண்ணோம்னா இந்த 1/2 அப்படியே இருக்கட்டும். இது ஃபுல்லாக வந்து நமக்கு இன்டகிரேட் பண்ணும்போது லாக் மாடுலஸ் ஆஃப் 1 plus x square கிடைக்கும். ப்ளஸ் இது வந்து tan இன்வர்ஸ் ஃபார்முலா, tan இன்வர்ஸ் x ப்ளஸ் சி ஃபார்முலா பாருங்கள். இன்டகிரல் 1 divided by 1 plus x square into dx is equal to tan inverse x.
ஸோ டைரெக்டாக ஃபார்முலா இங்கே ஃபஸ்ட்டு டேர்ம் மைனஸில் இருக்குது, அதை வேணால் வந்து நம்ம உள்ளே கொண்டு போகலாம். ஸோ இதுதான் நமக்கான ஃபைனல் ஆன்சர். ஸோ எழுதும்போது 1/2 log 1 + x² ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம்.